முதல்ல பார்த்தீங்கன்னா யுகத்தின் பாடல் அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. என்னன்னு இருக்குங்க? யுகத்தின் பாடல் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் இருக்கா? இருக்கிறதா இல்லையா? அதில் பார்த்தீங்கன்னா சொற்பொருள் பாருங்கள். சொற்பொருளே அது எதுவும் இல்லை, சரிதானே? அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ரசூல் கம்சதேவுடைய ஒரு மேற்கோள் இருக்குது பாருங்கள். தம் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை. தம் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை. சரிங்களா? என்ன பண்ணணும்? தம்முடைய இனத்தை பாடணும். எதை பாடணும்? தன்னுடைய இனத்தை பாடணும். இப்போ தமிழ் இனம்னா தமிழ் இனத்தை பாடணும். சரிங்களா? ஒரு சமயம் பாடல்னா வேறு இல்லாத மரம். மரம் வேறு இல்லாமல் நிற்குமா? ஸ்ட்ராங்காக இருக்காது இல்லை, சரிதானே? அதுபோல் கூடு இல்லாத பறவை. சரிங்களா? கூடு இல்லாத பறவை. பறவைக்கு கண்டிப்பாக என்ன வேணும்? கூடு வேணும், சரிதானே? அப்படி ஆயிரும் அப்படின்னு சொல்லிடுறா. சொல்லக்கூடியது யாருங்க? ரசூல் கம்சதேவ். யாருங்க? ரசூல் கம்சதேவ், சரிதானே? சரி, தொடர்ந்து அடுத்து என்ன இருக்குது? அப்போ நன்னூல், அதில் பாயிரம் இங்கே கொடுத்துருக்காங்க சிலபஸில். உங்களுக்கு தெரியும், நன்னூல் வந்து ஒரு இலக்கண நூல். அது எழுதுன ஒரு பார்த்தீங்கன்னா பவனந்தி முனிவர். யாருங்க? பவனந்தி முனிவர். அவர் தான் எழுதியிருக்காரு, சரிதானே? ரைட்டு. அதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. பாடலுடைய பொருள்லாம் பாருங்கள். பாயிரத்துக்கு உரிய 7 பெயர்கள். முகவுரைங்கிறது நூலுக்கு முன் சொல்லப்படுவது. முகவுரைங்கிறது என்னதுங்க? நூலுக்கு முன் சொல்லப்படுவது. பதிகம் அப்படிங்கிறது 5 பொதுவும் 11 சிறப்பும் ஆகிய பல வகை பொருட்களையும் தொகுத்து சொல்வது. 5 பொதுவும் 11 சிறப்பும் ஆகிய பல வகை பொருட்களையும் தொகுத்து சொல்வது. அதுபோல் அணிந்துரை புனைந்துரை நூலின் பெருமை முதலை விளங்க அலங்கரித்து சொல்வது அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரிதானே? அடுத்தது அதிகமாக கேள்விகள் வராது, ஜஸ்ட் இதை பற்றி தெரிஞ்சுக்கிங்க. நன்னூல் இலக்கண நூல், அதனால் வந்து அது தகவல் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிங்க. அடுத்தது நூன் முகம் அப்படிங்கிறது நூலுக்கு முகம் போல முற்பட்டு இருப்பதுக்கு. நூலுக்கு முகம் போல முற்பட்டு இருப்பது, சரிதானே? புறவுரை, நூலில் சொல்லிய பொருள் அல்லாதவற்றை நூலின் புறத்திலே சொல்வது. நூலில் சொல்லிய பொருள் அல்லாதவற்றை நூலில் எதை பற்றி பேச போகிறாங்களோ அதை பற்றி சொல்லாததை சொல்லக்கூடியது, அது புறத்திலே சொல்வது. அடுத்து தந்துரை, நூலில் சொல்லிய பொருள் அல்லாதவற்றை தந்து சொல்வது, சரிதானே? இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பாயிரம் பார்த்தீங்கன்னா புது பாயிரம், சிறப்பாயிரம் என 2 வகை பருவம். பாயிரம் சரி, இந்த இதில் வந்து பெருசாக கேள்வி கேட்க மாட்டாங்க, விட்டுருங்க, பார்த்துக்கலாம், ஓகேங்களா? நன்னூல், நூல் குறிப்பு மட்டும் பாருங்கள். நூல் குறிப்பு பார்த்தீங்கன்னா நன்னூல் தொல்காப்பியத்திற்கு முதல் தொல்காப்பியத்தை முதநூலாக கொண்ட வழி நூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரிதானே? நமக்கு கிடைத்த இலக்கண நூலே பழமையானது எதுங்க? தொல்காப்பியம். எதுங்க? தொல்காப்பியம். தொல்காப்பியத்தை, சரிங்களா, முதநூலாக கொண்ட வழி நூல். சரி, தொல்காப்பியத்தை முதநூலாக கொண்ட வழிநூல். இது பொது ஆண்டு 13ஆம் நூற்றாண்டில் பவனந்தி முனிவரால் எழுதப்பட்ட தமிழ் இலக்கண நூலாகும். எத்தனாம் நூற்றாண்டு எழுதப்பட்டது? 13ஆம் நூற்றாண்டு. நமக்கு வந்து அகத்தியம் கிடைக்கல, நமக்கு தொல்காப்பியம் கிடச்சிச்சு. தொல்காப்பியத்தை எழுதியவர் தொல்காப்பியர். அவருக்கு பேர்லாம் தெரில, தொல்காப்பியர்னு வச்சுட்டாங்க. அதனால் அதுக்கு முன்னாடி அவருடைய ஆசிரியர் தான் அகத்தியர். அவருடைய ஆசிரியர் தான் யாருங்க? அகத்தியர். அவர்கள் தான் அகத்தியம். ஆனால் தொல்காப்பியத்தை, சரிங்களா, அடிப்படையாக கொண்டு வழிநூலாக எழுதப்பட்டது தான் எதுங்க? நன்னூல். இதுங்க நன்னூல். பவனந்தி முனிவரால் எழுதப்பட்டது 13ஆம் நூற்றாண்டு. எந்த நூற்றாண்டு? 13ஆம் நூற்றாண்டு. இந்நூல் எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் என 2 அதிகாரங்களாக பகுக்கப்பட்டுள்ளது. எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம் 2 அதிகாரங்களாக பகுக்கப்பட்டுள்ளது. எழுத்ததிகாரத்தை பொறுத்த வரைக்கும் எழுத்ததிகாரம் எழுத்தியல், பதவியல், உயிரிற்று புணரியல், மெய்யிற்று புணரியல், உருவு புணரியல் என 5 பகுதிகளாகவும் எழுத்ததிகாரத்தை பொறுத்த வரைக்கும் 5 பகுதியாக பிரிச்சிருக்காங்க. அதே சமயத்தில் சொல்லதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் பெயரியல், வினையியல், பொதுவியல், இடையியல், உயிரியல் என 5 பகுதிகளாகவும் அமைந்துள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எழுத்து, அதுக்கப்புறம் பொருள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா 5 பகுதிகளாக உங்களுக்கு பிரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ரைட். அடுத்து பார்த்திங்கன்னா சீயகங்கன் என்ற சிற்றரசர் கேட்டுக்கொண்டதால், யாருங்க?
சீயகங்கன் என்ற சிற்றரசர் கேட்டுக்கொண்டதால் பவனந்தி முனிவர் நன்னூலை ஏற்றினார் என பாயிரம் குறிப்பிடுகிறது. சரிதானே? யார் கேட்டுக்கொண்டிருக்கணுங்க எழுதப்பட்டது? சீயகங்கன். யாருங்க? சீயகங்கன். சரிதானே? ரைட்டு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் மேட்டுப்புதூர் என்ற ஊரில் 8ஆம் தீர்த்தங்கரான சந்திரபிரபாவின் கோவில் உள்ளது. இங்கே பவனந்தியாரின் உருவச் சிற்பம் இன்றும் உள்ளது. இது தீர்த்தங்கரர்கள் பார்த்தோம். மொத்தம் 24 தீர்த்தங்கரர்கள் பார்த்தோம். தீர்த்தங்கரர்கள் எந்த சமயத்தில் இருப்பாங்க? சமண சமயத்தில் அருகு கடவுள் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 24 தீர்த்தங்கரர்கள் பார்த்தோம். சரிங்களா? 1வது தீர்த்தங்கரர் ஆதிநாதர். ஆதினா முதல், அதில் ஆதிநாதர் அல்லது ரிஷபதேவர் அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? 22வது தீர்த்தங்கரர் நேமிநாதர் பார்த்தோம். 23வது தீர்த்தங்கரர் பார்ஸ்வநாதர் பார்த்தோம். யாருன்னு பார்த்தோம்? பார்ஸ்வநாதர் பார்த்தோம். 24வது தீர்த்தங்கரர் யாருங்க? மகாவீரர். அது 8வது தீர்த்தங்கரர். எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. யாருங்க? சந்திர பிரபா. 8வது தீர்த்தங்கரர் யாருங்க? சந்திர பிரபா. சரிங்களா? எட்டாத உயரத்தில் தீர்த்தங்கரர் சந்திரா. 8வது உயரத்தில் தீர்த்தங்கரர் சந்திரா. 8வது உயரத்தில் தீர்த்தங்கரர் சந்திரா. சரிதானே? 8வது உயரம்னா 8 தான். சரிதானே? தீர்த்தங்கரர் 8வது தீர்த்தங்கரன் அர்த்தம். சந்திரன்னா சந்திர பிரபான்னு அர்த்தம். எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்து வச்சுக்கணும். இப்போ யாருடைய வேண்டுகோளுக்கு எழுதினாரு? சீயகங்கன். சரிங்களா? சீயகங்கன். நன்னூல் பவனில் சீயக்காய் வாங்கணும். நன்னூல் பவனில் சீயக்காய் வாங்கணும். நன்னூல் பவனில் சீயக்காய் வாங்கணும். நன்னூல் பவனில் சீயக்காய் வாங்கணும். சரிதானே? வேறு என்ன இருக்குது? இதுதான் முக்கியமானது. சரிதானே? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 அதிகாரங்கள் 462 நூற்பான பாடல்கள் தான். 2 அதிகாரங்கள் 462 நூற்பா. 462 நூற்பா. நம்ம வந்து தொல்காப்பியத்தில் எவ்வளோ படிச்சிருக்கோம்? 1610 பாடல்கள். அப்படி வரிசையாக சொல்லுங்கள். அதிகாரம் எத்தனை, சரிங்களா? இயல்கள் எத்தனை, பாடல்கள் எத்தனை அப்படின்னு ஆர்டரெல்லாம் சொல்லணும். 3 அதிகாரங்கள் 27 இயல்கள் 1610 பாடல்கள். 1610 பாடல்கள். சரிதானே? ரைட். ஓகே. என்னென்ன இருக்குது? காட்டல் கோடல்லாம் பார்த்தீங்கன்னா தொழில் பெயர். காட்டல் கோடல்லாம் தொழில் பெயர். ஐந்தும் அப்படிங்கிறது என்னதுங்க? ஒற்றுமை. ஐந்துங்கிறது கேட்போர் வினையால் இணையும் பெயர். மாநகர் அப்படின்னு வந்துட்டா உரிச்சொற்றொடர். என்னதுங்க? உரிச்சொற்றொடர். ரைட்டு. மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் அப்படின்னு இருக்குது. நேற்றே பார்த்தோம். நிலைமொழி வருமொழி அப்படின்னு பார்த்தோம். நிலைமொழி தான் உயிர் ஈறு மெய்யீறு. வருமொழிக்கு தான் உயிர் முதல் மெய்முதல். சரிதானே? நேற்று பார்த்தோம். நீங்கள் கொடுத்துருக்காங்க மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. சொற்கள் எழுத்தொலிகளால் ஆனவை. அவை நாம் ஒழிப்பதற்கு இனிமையாகவும் எளிமையாகவும் இருக்க வேண்டும். இதற்கு சொல்லின் முதலிலும் இறுதியிலும் ஒழிக்கும் எழுத்தொலிகள் காரணமாக அமைகின்றன. சொற்களின் புணர்ச்சியில் முதற் சொல்லின் இறுதி எழுத்து வரும். முதற் சொல்லின் இறுதி எழுத்தும் வரும் சொல்லின் முதல் எழுத்துமே சந்திக்கின்றன. அவ்வாறு சந்திக்கும் இடத்தில் வரும் எழுத்துக்கள் எவை என அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிதானே? அதெல்லாம் பெருசாக எதுவும் இல்லை. மொழி முதல் எழுத்துக்கள் 22ன்னு கொடுத்துருக்காங்க. மொழி முதல் எழுத்துக்கள் 22. என்னென்ன? உயிரெழுத்துக்கள் 12 சொல்லின் முதலில் வரும்.
எந்தெந்த எழுத்து வந்து சொல்லோடைய முதல்ல வரும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிதானே? உயிரெழுத்துக்கள் 12, உயிரெழுத்துக்கள் 12. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? மெய்யெழுத்துக்கள் தனி மெய் வடிவில் சொல்லுக்கு முதலில் வருவதில்லை. மெய்யெழுத்தாக வருமா? முதல்ல ஒரு சொல்லுடைய முதலையே மெய்யெழுத்து வருமா? வராது. ஒற்று புள்ளி வச்சு எழுத்து வருமா? வராது. சரிதானே? அவை உயிரெழுத்துக்களோடு சேர்ந்து உயிர்மெய் வடிவிலேயே மொழிக்கு முதலில் வருகின்றன. அது எப்படி தான் வரும்? உயிர்மெய் வடிவில் தான் வரும். சரிங்களா? அந்த மெய்களில் சரிங்களா க ஞ ச ஞ த ந ப ம ய வ என்னும் 10 வரிசைகள் உயிர்மெய் வடிவங்களாக சொல்லின் முதலில் வரும். சரிங்களா? மொத்தம் 18 எழுத்து இருக்குது. அப்படி 18 எழுத்து இருந்தாலும் 10 எழுத்து மட்டும்தான் சொல்லின் முதல்ல வரும். எத்தனை எழுத்து மட்டும்தான் சொல்லின் முதல்ல வரும்? 10 எழுத்து மட்டும்தான் வரும். சரிங்களா? அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஞானம் அப்படிங்கிற சொல்ல மட்டும்தான் வரும், வேறு எங்கேயும் வராது. அப்போ மீதி 9 எழுத்துக்கள் அதுதான் சொல்லின் முதல்ல வரும். புரியுதாங்க? உயிரெழுத்து 12 வரும், மெய்யெழுத்து 18 இருக்குது. 18 இருந்தாலும் 10 எழுத்து மட்டும்தான் சொல்லின் முதல்ல வரும். அப்போ மொத்தம் 22 எழுத்துக்கள் தான் வரும். மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் தான் வரும்? 22 எழுத்துக்கள் தான் வரும். இதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். சரிதானே? ரைட். அடுத்து என்ன கொடுத்துருக்கோங்க? ட ந ர ல ழ ல ர ந என்னும் 8 வரிசைகள் சொல்லின் முதலில் வருவதில்லை. முதல்ல வரதில்லை. அதனால தான் ஒரு பேர் வந்து நம்ம எழுதும்போது லாவில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா சரிங்களா லட்சம் அப்படின்னு எழுத மாட்டோம், ஈ சேர்த்துப்போம். சரிங்களா? ராமர்னு எழுத மாட்டோம், ராமர் அப்படின்னு எழுதுவோம். இதுதானே? அதுபோல் பார்த்தீங்கன்னா லட்சுமின்னு எழுத மாட்டோம். சரிங்களா? லட்சுமி, லட்சுமணர். சரிதானே? அது போலலாம் எழுதுகிறோம். அது காரணம் என்னென்னா இதெல்லாம் மொழிக்கு முதல்ல வராது. இதெல்லாம் என்ன பண்ணாது? மொழிக்கு முதல்ல வராது. சரிதானே? ரைட்டு. அடுத்து பாருங்கள், ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது. இதெல்லாம் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி. சரிதானே? இது வந்து 2012 கேட்டிருக்காங்க. மொழிக்கு முதல்ல இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். குறள் என்ற சொல்லை இக்கு கூட்டல் ஊ, இரு கூட்டலா கூட்டல் இல் என பிரிக்கலாம். சொல்லின் முதலில் உள்ள கூ என்னும் உயிர்மெய் எழுத்தை இக்கு கூட்டல் ஊ என பிரிக்கும் பொழுது இக்கு என்ற மெய்யெழுத்தை சொல்லின் முதலில் வருவதை அறியலாம். சரிதானே? கொடுத்துருக்காங்க. கூடல்னு இருக்குது. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், சின்ன வகுப்பில் படிச்சிருக்கோம். இது என்ன அர்த்தம்? இக்கு கூட்டல் ஊ. சரிதானே? மெய்யெழுத்து தான் முதல்ல வந்திருக்கு, ஆனால் இக்கு தான் வந்திருக்கு. என்ன வந்திருக்கு? இக்கு. நம்ம அந்த 10 எழுத்து பார்த்தோமோ அதில் இக்கும் ஒன்று, அதுதான் வந்திருக்கு. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இங்கு என்ன மெல்லின மெய் விதம் எனும் பொருள் தரும் கணம். இதுக்கு என்ன பொருளுங்க? விதம்னு பொருளாம். என்னன்னு பொருளுங்க? விதம் என்று பொருள். இருக்கா இல்லையா? குறிச்சிக்கிங்க. அப்போ விதம் என்னும் சொல்லில் மட்டும் முதலில் வரும். இந்த சொல்லும் தனியாக வராது. இந்த நனம் அது கூட தனியாக வராதான். ஆ இ உ என்ற சுற்றெழுத்துக்களுடனும் ஏ யா என்னும் வினா எழுத்துக்களுடனும் இணைந்து அங்கனம், இங்கனம், உங்கனம், யாங்கனம், எங்கனம் என்று வரும். தற்கால தமிழில் இவற்றின் பயன்பாடு அரிதாகவே உள்ளது. இதுதானே? அப்போ மொழிக்கு முதல்ல 10 மெய் வரும். அந்த 10 மெய்யும் சரிங்களா இங்கு சரிங்களா ஞானம் வந்து என்னது ஒரே ஒரு இடத்துல தான் வரும். விதத்தை குறிக்கிறதுக்கு வரும். விதம் அப்படிங்கிற பொருளில் வரும். அங்கே அந்த சொல்ல மட்டும்தான் இங்கு வரும். சரிதானே? அந்த சொல்லு மட்டும்தான் என்ன பண்ணோம்? இங்கு வரும். அதுவும் தனியாக வராது. ஆ இ உ அப்படிங்கிற சுற்றெழுத்து ஏ யா அப்படிங்கிற வினாலத்தோடு சேர்ந்து அங்கனம், இங்கனம், உங்கனம், யாங்கனம், எங்கனம் அப்படி தான் வரும். ஆனால் இன்றைக்கி பயன்படுத்துகிறோம்னா நம்ம பயன்படுத்துறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து உங்கனம் கொடுத்துருக்காங்க. சரிதானே? உங்கனம் என்பது தற்போது தமிழகத்தில் வழக்கில் இல்லை. ஆனால் தமிழ் இலக்கியங்களில் இச்சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இன்றும் இலங்கை தமிழர் உங்கு, உங்கனம் போன்ற சொற்களை பயன்படுத்தி வருகின்றனர். நாம் பயன்படுத்துறதில்ல, ஆனால் இலங்கை தமிழர்கள் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. சரிதானே? ரைட்டு. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஓகே. இவ்விலக்கண வரையறைகள் அனைத்தும் எழுத்து மொழிக்கானவையே அன்றி பேச்சு மொழிக்கானவை அல்ல. சரிங்களா? இப்படி நிறையா டெஃபனிஷன்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் எதுக்கு தான்? எழுதுவதற்கு தான். இதெல்லாம் எதுக்கு தான்? எழுதுவதற்கு தான், பேசுவதற்கு கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேற்காட்டிய 22 எழுத்துக்கள் நீங்களாக உள்ள பிற எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வந்தால் அவை தமிழ் சொற்களாக இருக்க மாட்டா. சரிதானே?
தமிழ் சொற்களாக இருக்க மாட்டா. அப்போ வந்து ஒரு எழுத்து இப்போ இங்கே பார்த்தோம், போன தடவை ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க, டமாரம்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பரவாயில்ல, முதல் சொல் என்ன கொடுத்துருக்காங்க? டமாரம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? டமாரம் வந்து டாவில் ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து மொழிக்கு முதல்ல தொடங்காது. அதனால் இது என்ன கிடையாது? தமிழ் சொல் கிடையாது. என்ன கிடையாது? தமிழ் சொல் கிடையாது. சரி தானே? சரி, அதை தான் கொடுத்துருக்காங்க. பிறமொழி சொற்களாகவோ மொழிபெயர்ப்பு சொற்களாகவோ இருக்கின்றன. பிறமொழி சொல்னா அது வந்து வடமொழி சொல்லாக இருக்கலாம், இல்லை வந்து தெலுங்கு மொழி சொல்லாக இருக்கலாம், இல்லை வந்து மலையாள மொழி சொல்லாக இருக்கலாம், இல்லைனா இருக்கிற சொல்ல அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்துருக்கலாம். சில சொற்கள் எப்படி பயன்படுத்துவோம்? ட்ரெயின் பயன்படுத்துகிறோம். சரி தானே? பயன்படுத்துகிறோமா இல்லையா? ட்ரெயினுங்க, இதுக்கு என்ன பண்ணுவோம்? இதுக்கு முன்னாடி வந்து புகை வண்டின்னு வந்துச்சு, இப்போ தொடர் வண்டின்னு பேர். என்னென்னு பேருங்க? தொடர் வண்டின்னு பேர். சரிங்களா? அதை ரயில் வண்டின்னு சொல்லுவோம். ரயிலே கிடையாது, தமிழ் கிடையாது. சரிங்களா? அவர் ரயில் வண்டிங்கிறாரு. அதுதானே? அங்கே ஈஸி எடுத்துக்கிட்டால் கூட இது என்ன கிடையாது? தமிழ் கிடையாது. இதை வந்து ட்ரெயின் அப்படின்னு வேறு சொல்லுவோம்ல. அப்படியே டைரெக்டாக மொழிபெயர்த்து என்ன பண்ணுவோம்? அதை அப்படியே தமிழ் எழுதிடுவோம். வாட்ஸ்அப்புக்கு எப்படி எழுதுகிறோம்? வாட்ஸ்அப் எழுதுகிறோமா இல்லையா? வாட்ஸ்அப்புக்கு நம்ம புலனம்னு பேர் வச்சுருக்கோம், கட்சவி அஞ்சல்னு பேர் வச்சுருக்கோம். சரி தானே? இருந்தாலும் இப்படி மொழிபெயர்த்து எழுதுவோம்ல. இது போல் இந்த 10 வந்தால் அதெல்லாம் மொழிபெயர்ந்து பயன்படுத்தப்பட்டுள்ள சொற்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி தானே? மொழி முதல் எழுத்துக்கள் எத்தனை? 22. அதில் உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 10. மெய் எழுத்துக்கள் என்னதுங்க? 10. அடுத்து மொழி இறுதி எழுத்துக்கள். மொழி இறுதி எழுத்துக்கள் 24. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் 12ம் சொல்லின் இறுதியில் வரும். அந்த உயிரெழுத்து இருக்குல்ல, அது முதலையும் வரும், இறுதியிலையும் வரும். முதல்லையும் வரும், இறுதியிலையும் வரும். சரிங்களா? மெய்களில் சரிங்களா 11 எழுத்துக்கள் வரும், சொல்லின் இறுதியில் வரும். சரிங்களா? என்னென்ன வரும்? இஞ்ச், இன், இன், இம், இன், ஈர், ஈர், இரு, இல்லு, இவ்வு, இழு, இல்லு, இதெல்லாம் வந்து வரும். இந்த 11 எழுத்துக்கள் வரும். சரிதானே? இந்த கேள்வி தான் ஆக்சுவலாக கேட்டிருந்தாங்க 2022. சரிதானே? 2012 கேட்டிருந்தாங்க, எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. சரிதானே? நமக்கு தெரியும், என்ன தெரியும்? வல்லினம் மெல்லினம் இடையினம் தெரியுமா? வல்லினம் மெல்லினம் இடையினம் தெரியும். தெரியுமா? சொல்லுங்க பார்ப்போம். வல்லினம்னா கசர தபர. சரிங்களா? கசர தபர. அது பார்த்தீங்கன்னா இது வந்து என்னதுங்க? வல்லினம். மெல்லினம் வந்து நஞ்சன நஞ்சன நமன. அடுத்து பார்த்தீங்கன்னா இடையினம் வந்து எரல. சரி இருக்கா? இப்போ பார்த்தீங்கன்னா எந்தெந்த 11 எழுத்துக்கள் வந்து சொல்லின் இறுதியில் வரும் அப்படின்னு பாருங்கள். சரிங்களா? இஞ்சி வரும், இன்னு வரும். சரிங்களா? நான் வரும், இம் வரும். சரிங்களா? இன் வரும். வரல. சரிதானே? அடுத்து பார்த்தீங்கன்னா இடையினத்தில் பாருங்கள், யாராலா, எரல, வளல எல்லாமே வந்துருச்சா? வந்துச்சா வரலையா? மொத்தம் எத்தனை எழுத்து? 11 எழுத்து. சரிங்களா? இங்கே வல்லினத்தில் வரவே வராது. சரிங்களா? எதுவுமே வராது. மெல்லினத்தில் எது வராது? இங்கு வராது. மீதி 11 எழுத்து வரும். சரிதானே? இருக்கா இல்லையா? இப்படிதான் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் போய் எக்ஸாமில் கொடுப்பாங்க, ஒரு 11 எழுத்து வரும், அங்கே இக்குலாம் கொடுத்துருப்பாங்க, இல்லை இங்கு கொடுத்துருப்பாங்க. அதே 11 எழுத்துல. அப்போ இங்கு இருந்தால் அதை அடிச்சிடணும், வல்லினத்தில் எது இருந்தாலும் அதை அடிச்சிடணும். புரியுதானே? அப்போ சரி. சரிங்களா? எக்ஸாமில் கேட்ட கேள்விங்க பார்த்து வச்சுக்கோங்க. இந்த 11 இறுதியில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கசர தவற என்ற வல்லினமை 6ம் இங்கு மெல்லினமை 1ம் சொல்லின் இறுதியில் வருவதில்லை. கீழே அவங்களே அடுத்த வரியில் கொடுத்துருக்காங்களா? எந்த 7 வருவதில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்களா?
கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், பழைய இலக்கண நூலார் மொழி இறுதி குட்டியலுக்குற எழுத்தையும் சேர்த்து கொள்வார். பழைய இலக்கண நூலாரை பொறுத்த வரைக்கும் மொழி இறுதி குட்டியலுக்குற எழுத்தையும் சேர்த்து கொள்வார். இஞ்ச் இந்து யூ மூன்றும் பழைய இலக்கிய வழக்கில் சொல்லின் இறுதி எழுத்தாக வந்துள்ளன. ஆயினும் இன்றைய வழக்கில் இவை சொல்லுக்கு இறுதி எழுத்தாக வருவதில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிறோமா அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறதில்ல, பயன்படுத்துறதில்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிதானே? ரைட். வாட் இஸ் நெக்ஸ்ட் ஒன்? மொழி இறுதி எழுத்துக்கள் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 11, குற்றியல் உகரம் 1, மொத்தம் 24. சரிதானே? குற்றியல் உகர ஈட்டு எழுத்தையும் எடுத்துக்குவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இருக்கா இல்லையா? மொத்தம் அப்போ மொழி இறுதி எழுத்துக்கள் எத்தனை? மொழி முதல் எழுத்துக்கள் எத்தனை? மொழி முதல் எழுத்துக்களை 22 எத்தனை மெய்? 10 மெய். கேள்வியை புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? உயிர் முதல் எழுத்துக்களில் எத்தனை? சரி, அதாவது நானே குழம்பிட்டேன். மொழி முதல் எழுத்துக்கள் வந்து எத்தனை? மொழி முதல்ல மெய் எழுத்துக்கள் எத்தனை? 10 வரும். எத்தனை வருங்க? 10. சரி, ஓகே. அடுத்து பாருங்கள், புணர்ச்சி எத்தனாவதுங்க? இதுதாங்க நேற்று கூட பார்த்தங்க. நிலைமொழி ஈற்று வருமொழி முதல்ல பொருள் தான் புணர்ச்சி. அதில் உயிர் ஈறு, மெய் ஈறு, உயிர் முதல், மெய் முதல், இதெல்லாம் நேற்றே படிச்சிட்டோமா இல்லையா? அதே எடுத்துக்காட்டு தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இங்கே அப்படியே கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்காங்க. பொன் வண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இரண்டாவது சொல்ல இன் வந்துருக்கு. பொண்ணில் அதான் நிலைமொழி. அந்த இன் வந்து மெய்யெழுத்தாக இருக்கிறதால இது பார்த்திங்கன்னா இது என்னது? மெய்யீறு. என்னதுங்க? மெய்யீறு. உயிர் முதல், மெய் முதல்லாம் நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? வருமொழியில் முதல் எழுத்து வந்து இங்கே இலைன்னு இருக்குது. இலையில் ஈ இருக்குது, அதனால் அது மெய் முதல். அடுத்த சொல் பார்த்திங்கன்னா நிலம்னு இருக்குது. நிலத்தில் பார்த்திங்கன்னா இந்து கூட்டல் ஈ வந்திருக்கு, அதனால் அது மெய் முதல். அது என்னதுங்க? நிலைமொழிக்கு பொறுத்த வரைக்கும் ஈட்டு எழுத்து மெய் எழுத்தான் இல்லை வந்து உயிரெழுத்தான் பார்க்குறோம். அதுபோல் வருமொழிக்கு பொறுத்த வரைக்கும் முதல் எழுத்து வந்து என்னதுங்க? உயிரெழுத்தான் மெய் எழுத்தான் பார்க்குறோம். அதை வச்சு தான் பேர்லாம் வைக்கிறோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா எழுத்துக்களின் அடிப்படையில் புணர்ச்சி. சொற்புணர்ச்சியில் சொற்புணர்ச்சியில் நிலைமொழி இறுதி எழுத்தாகவும் வருமொழி முதல் எழுத்தாகவும் எழுத்துக்கள் சந்திக்கும் முறையை 4 விதமாக பிரிக்கலாம். இந்த நேற்றுக்கு பார்த்துட்டோம். சரிதானே? உயிரும் வரும். இருக்கா இல்லையா? இங்கே வந்து மலை கூட்டல் அருவின்னு இருக்குது. அதில் மலை அந்த லை வந்து என்னது? இல் கூட்டல் லை. அதனால வந்து உயிர் ஈருது. என்னதுங்க? உயிர் ஈது. அதே போல் வருமொழியில் முதல் என்னங்க? அருவின்னு இருக்குது. அருவிங்கிறது என்னது? ஆங்கிறது உயிர் எழுத்து. அதனால் என்னதுங்க? அது உயிர் வந்திருக்கு. அதாவது உயிர் ஈறு உயிர் முதல். உயிர் ஈறு உயிர் முதல். இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. புரியுதா இல்லையா? புரிகிறதா? அடுத்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க? மெய் கொடுத்துருக்காங்க. அப்போ தமிழ் அப்படிங்கிற நிலைமொழியில் இழு பார்த்திங்கன்னா என்னது? மெய் எழுத்து. சரி தானே? அதனால் மெய் ஈறு. அதுபோல் வருமொழியில் அன்னைன்னு இருக்குது, இருக்குது, அதனால் அது உயிர் முதல். சரி தானே? அடுத்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது? தென்னைன்னு இருக்குது. அப்போ இன்கூட்டல் ஐ என்னதுங்க? இன்கூட்டல் ஐ. அதனால் பார்த்திங்கன்னா அது உயிர். சரிங்களா? உயிர் ஈறு. வருமொழியில் வந்து என்ன இருக்குது? மரம் இருக்குது. அப்போ இம் கூட்டலை அப்படின்னு வரும். அதனால அது மெய் முதல். அது என்னதுங்க? மெய் முதல். அதுபோல் தேன் இருக்குது. என்னன்னு இருக்குங்க? தேன் இருக்குது. தேன் பொறுத்த வரைக்கும் இன் இருக்குது. சரிங்களா? நிலைமொழி இறுதியில். அதனால் அது மெய்யீறு. என்னதுங்க? மெய்யீறு. வருமொழியில் பார்த்திங்கன்னா இம் இருக்குது. இம்னா மா இருக்குது, இன் கூட்டலை. அப்போ அதனால் அது மெய் முதல். என்னதுங்க? மெய் முதல். சரி தானே? ரைட்டு. வேறு என்ன கொடுத்துருக்காங்க? அதுபோல் பார்த்திங்கன்னா சொற்களின் அடிப்படையில் முன்னாடி பார்த்திங்கன்னா சில எழுத்துக்களின் அடிப்படையில் பார்த்தோம். எழுத்துக்களின் அடிப்படையில் உயிரெழுத்தா மெய் எழுத்தா, அது நிலைமொழியில் வருமொழியில் அதன் அடிப்படையில் பார்த்தோம். இப்போ சொற்களின் அடிப்படையில் புணர்ச்சி பார்க்க போகிறோம். இலக்கண வகையான சொற்கள் 4 வகைப்படும். அவற்றுள் இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் சரிங்களா பெயரையும் வினையையும் சார்ந்தே வருகின்றன. சரிங்களா? இலக்கண வகையில் பார்த்திங்கன்னா சொற்கள் 4 வகைப்படும். அதில் இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் பெயரையும் வினையும் சார்ந்தே வருகின்றன. இவ்விரு சொற்களும் நிலைமொழியாகவும் வருமொழியாகவும் வந்தாலும் அவற்றின் புணர்ச்சி எழுத்துக்களின் புணர்ச்சியே ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிதானே? அப்போ இடைச்சொல் வந்தாலும் உரிச்சொல் வந்தாலும் இது புணரும் போது எழுத்துக்களுடைய புணர்ச்சியாக தான் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், நிலைமொழி வருமொழி கொடுத்துருக்காங்க. பெயர் சொல்லாகவே 2 பக்கமும் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. கனி கூட்டல் சாறு. கனிங்கிறதும் ஒரு பெயர் சொல், சாருங்கிறதும் ஒரு என்னதுங்க?
பெயர்ச்சொல். தமிழ், தமிழ்ங்கிறது ஒரு பெயர்ச்சொல். படிங்கிறது படித்தான், சரிதானே, எல்லாம் படி அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து ஒரு வினை, ஒரு வினையை குறிக்குது, செயலை குறிக்குது. பெயர்னா நேம் பண்ணியிருப்பாங்க, இதுக்கு பேர் கண்ணு, இதுக்கு பேர் மூக்கு, சரிதானே, அது காரண பெயர், இடுகுறி பெயர் இருக்குது, அதுக்கப்புறம் தனியாக போகும். ஒரு பெயர் வைக்கிறோம், சில பேர்த்துக்கு காரண பெயராக இருக்கும், சில பேர்த்துக்கு என்னதுங்க இடுகுறி பெயராக இருக்கும். தமிழில் பார்த்தீங்கன்னா காரண பெயர் தான் அதிகம். 3 கால் இருக்கும், அதனால் முக்காலி. 4 கால் இருக்கும், அதனால் நாற்காலி. சரிங்களா, காண்பதற்கு பயன்படும், அதனால கண், சரிதானே. அப்படி பார்த்தீங்கன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காரண பெயர் தான் அதிகம், சரிங்களா. இடுகுறி பெயர் வந்து குறைவு, அது இருக்கட்டும். அப்போ வந்து ஒரு வினைனா ஒரு செயலை குறிக்கணும், சரிதானே. இங்கே படிங்கிறது ஒரு செயல், படிங்கிறது என்னதுங்க, சரிங்களா, ரைட்டு. அதனால் வந்து ஒரு வினை குறிக்குது. தமிழ் கூட்டல் படி, அப்போ பார்த்தீங்கன்னா பெயர் கூட்டல் வினைன்னு கொடுக்குறாங்க. 2 பக்கமே வினை கொடுக்குறாங்க. அடுத்து வினை கூட்டல் வினை, நடந்து, நடக்கிறதும் ஒரு வினையை குறிக்குது. செல், அதுவும் வினையை குறிக்குது, சரிதானே. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, வினை கூட்டல் பெயர், படித்த, என்னதுங்க படித்த, அடுத்தது நூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இருக்கிறதா இல்லையா. சரி, அப்போ புணர்ச்சி என்பது எழுத்துக்களின் சந்திப்பாகவும் சொற்களின் சந்திப்பாகவும் அமைகிறது. எனவே எழுத்துக்களும் சொற்களும் ஒளிக்கூறுகளாகவும் பொருள் கூறுகளாகவும் சந்திக்கும் நிகழ்வே புணர்ச்சியாகும் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது குற்றிய லுகர ஈறு, குற்றிய லுகர ஈறு, சரிதானே. நம்ம நேற்று கூட நம்ம 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்துலேருந்து படித்தோம், சரிதானே. அப்போ நெடில் தொடர் 2 எழுத்து தான் இருக்கும், சரிங்களா. ஈட்டு எழுத்து பார்த்தீங்கன்னா குசுறுத்து ஊரில் 1, அப்படி தானே. வல்லின உகரம் கு சு டு து உ ரு, சரிதானே. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வல்லின உகரங்கள் ஏறி வந்ததுன்னா நம்ம வந்து என்னது தனக்குரிய எப்போ தனிக்குறிலை அடுத்து வந்தால் சில மாத்திரை குறைவதில்லை, சரிதானே. தனிக்குறிலை அடுத்து வந்தால் மாத்திரை குறைவதில்லை. நேற்று கூட பார்த்தோம், பொது பார்த்தோம். அப்போ பொது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து தூ வந்து தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒழிப்பதில்லை, ஒரு மாத்திரை அளவாக முழுமையாக ஒழிக்கிறது. அப்படி தனிக்குறிலை அடுத்து வந்தால் அது முற்றிய லுகரம். வல்லின உகரம் தவிர மீதி எந்த உகரம் வந்தாலும் அது என்னதுங்க, அது முற்றிய லுகரம், தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிப்பதில்லை, சரிங்களா. வல்லின உகரங்கள் மட்டும்தான் தனக்குரிய மாத்திரையிலிருந்து குறைந்து ஒழிக்கின்றன. அதுவும் எங்கே, இந்த தனிக்குறிலை அடுத்து வரும்போது ஒழிப்பதில்லை, பிற இடங்களில் தான் ஒழிக்கின்றன. அப்போ இந்த குசுறுத்து ஒரு ஈட்டெழுத்துக்கு முன்னாடி என்ன எழுத்து இருக்குது, அதன் அடிப்படையில் என்ன பண்ணுறோம் நம்ம, சரிங்களா, வகைப்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னோம். நேற்றுக்கெல்லாம் அப்படி பார்த்தோம், அப்படி தானே. அப்போ இங்கே இருக்குது வல்லினம் வெள்ளினம் இடையினம் எழுத்துலாம் இருக்குது. இங்கே வீடு 2 எழுத்து தான் இருக்குது. முதல் எழுத்து நெடில் எழுத்தாக இருக்குது, நெடில் எழுத்தாக இருந்தால் நெடில் தொடர், சரிதானே. ஆடுங்கிறது நெடில் தொடர் தான், ஏன்னா 2 எழுத்து தான் இருக்குது. எத்தனை எழுத்து தான் இருக்குது, 2 எழுத்து தான் இருக்குது. முதல் எழுத்து என்ன எழுத்து, நெடில் எழுத்தாக இருக்குது, அதனால் அது என்னதுங்க நெடில் தொடர். அடுத்து என்ன பார்த்துங்க, உயிர் தொடர் சொன்னோம், சரிதானே. ஈட்டு எழுத்துக்கு முன்னாடி இருக்க எழுத்து ஒற்று எழுத்தான்னு பார்க்குறோம், இல்லை. ஆயுத எழுத்தான்னு பார்க்குறோம், இல்லை. 2க்கு மேற்பட்ட எழுத்தா, ஆமாம், சரிதானே, உயிர் எழுத்து. அப்படியே இல்லைன்னா இங்கே இரு இருக்குது, முரடுன்னு இருக்குது. ரான்னா என்ன அர்த்தம், இரு கூட்டல் ஆன்னு அர்த்தம், இரு கூட்டல் ஆன்னு அர்த்தம். அப்போ ஆ வந்து முன்னாடி வந்திருக்கு, அதனால் அது என்னது உயிர் தொடர் குற்றிய லுகரம். புரியுதாங்க, நான் வேற இது நல்லா தெரியுமேனு வேகமாக போயிட்டுருக்கேன். இங்கே முரடுன்னு இருக்குது, சரிங்களா. இங்கே ரா இருக்குது, ராவுக்கு என்ன பொருள்னா இரு கூட்டலாம். அப்போ ஆங்கிறது உயிர் எழுத்து, அதனால அது உயிர் தொடர் குற்றிய லுகரம், உயிர் தொடர் குற்றிய லுகரம், சரிதானே. அடுத்து பாருங்கள், வாட் இஸ் தி நெக்ஸ்ட் ஒன், வன் தொடர் கொடுத்துருக்காங்க. அச்சு பலகைன்னு இருக்குது, சரிங்களா. இங்கே கசரத்தை பார்க்குறோம், இச்சி எங்கே இருக்கு, வல்லினத்தில் இருக்குது, அதனால் வன் தொடர். அடுத்து பஞ்சு பார்க்குறோம், இஞ்சி எங்கே இருக்கு, வெள்ளினத்தில் இருக்குது, எங்கே இருக்கு, வெள்ளினத்தில் இருக்குது, அதனால் மென் தொடர். மார்பு பார்க்குறோம், இரு எங்கே இருக்குது, இடையினத்தில் இருக்குது, எங்கே இருக்குது, இடையினத்தில் இருக்குது, அதனால் இடைத்தொடர் குட்டியில் இருக்கிறோம். அடுத்து எஃகு, சரிங்களா, அது என்னதுங்க ஆயுதத்தொடர் குட்டியில் இருக்கிறோம். இதெல்லாம் நமக்கு தெரியும், ரைட்டு. கொடுத்துருக்காங்க சார்பெழுத்துக்கள். சார்பெழுத்துக்களுள் ஆயுதம் சொல்லின் முதலிலோ இறுதியிலோ வராது, சரிங்களா. சார்பெழுத்து மட்டும் எத்தனை வகைப்படும், என்னன்னாங்க, உயிர்மை, ஆயுதம், உயிரில் படை, ஒட்டல படை, ஒரு குட்டியில் விவரம், மொழியார் கொடுக்கும், மகளார் கொடுக்கும், மகர கொடுக்கும், சரிங்களா, இப்படிலாம் இருக்குது.
இதில் ஆயினம் பார்த்தீங்கன்னா சொல்லின் முதலிலோ இறுதியிலோ வராது. குற்றிய லுகரமும் சரிங்களா முந்தை தவிர குற்றிய லிகரமும் இக்காலத்தில் சொல்லின் முதலில் வாரா. சரிங்களா. ஆயினும் குற்றிய லுகரத்தின் 6 வகைகளுள் சொல்லின் இறுதியில் வருகின்றன. குற்றிய லுகரத்தில் பார்த்தீங்கன்னா 6 வகைகளும் என்ன பண்ணோம் சொல்லோட இறுதியில் வரும். குற்றிய லுகர ஈட்டுடன் வரும் நிலைமொழி குற்றிய லுகர ஈறு அல்லது குற்றிய லுகர நிலைமொழி எனப்படுகிறது. அதாவதுங்க ஈறு பார்த்தோம், உயிர் ஈறு மெய் ஈறு பார்த்தோம். வேற என்ன ஈறு வரும்? குற்றிய லுகர ஈறு வரும். குற்றிய லுகர ஈறு வரும் அப்படின்னு பார்க்கணும். சரிதானே. இப்போ பந்துன்னு இருக்கு, என்னன்னு இருக்குங்க, இது வந்து உயிர் ஈறு தான். இது என்னது தான்? உயிர் ஈறு தான். டூங்கிறது என்னது? இது கூட்டல் உயிர் ஈறு தான். இருந்தாலும் இந்த சொல்லை நம்ம பார்க்கும்போது இது ஒரு குற்றிய லுகர சொல்லாக இருக்குது, ஒரு குற்றிய லுகர சொல்லாக இருக்குது. அப்போ வந்து நிலைமொழியில் பார்த்தீங்கன்னா இந்த அறுவகை குற்றிய லுகரங்களும் வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அறுவகை குற்றிய லுகரங்களும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக இதுக்கு பேர் குற்றிய லுகர ஈருன்னு பேர். என்னன்னு பேர்? குற்றிய லுகர ஈருன்னு பேர். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, குற்றிய லுகர நிலைமொழி. இதுதானே. நிலைமொழியில் தான் அதான் ஏற்கனவே இருக்கிறது. நிலைமொழியில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், இது வந்து உயிர் ஈரா மெய் ஈரான்னு பார்க்குறோம். சரிதானே. அப்போ குற்றிய லுகர நிலைமொழின்னு சொல்லலாம். அதை நம்ம சாதாரணமாக எப்படி சொல்லுவோம்? நிலைமொழின்னு சொல்லுவோம். ஏற்கனவே இருக்க சொல் நிலைமொழி, வரக்கூடிய சொல் வருமொழி. சரிதானே. அது புரியுதாங்க? இங்கிலீஷ் புரியுதுன்னா கேளுங்க, கவனமாக இருக்குது, அட்டென்ஷனாக இருக்குது. சரிதானே. ரைட், ஓகே. அப்போ குற்றிய லுகர ஈறு குற்றிய லுகர நிலைமொழியிலே இதுக்கு 2 பேர்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. சரி, ஓகே. அடுத்த பக்கத்தில் பாருங்கள், தவறான இணையை தேர்வு செய்யுங்கன்னு கொடுத்துருக்காங்க. சரிதானே. மொழின்னு இருக்கு. மொழின்னு என்ன அர்த்தம்? இழின்னு என்ன அர்த்தம்? இழுக்கூட்டல் ஈ. சரிதானே. அது உயிரில் தொடங்குதா? ஆமாம், உயிரில் தொடங்குது. வருமொழியில் ஆளுமைன்னு ஆண் இருக்குது, அதுவும் உயிரில் தொடங்குதா? ஆமாம், உயிரில் தொடங்குது. அப்போ சரி. சரிதானே. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ இது சரி. ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்கள், தமிழ் கூட்டல் உணர்வுன்னு இருக்குது. தமிழ் இழு இருக்குது. இழு இருந்தாலே அது மெய்யில் தொடங்குது, அதனால் இது மெய்யீடு. சரிதானே. வரும் மொழியில் பார்த்தீங்கன்னா ஊ இருக்குது, அதனால் அது உயிர் முதல், அது உயிர், அது சரி. கடல் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா சரிங்களா இல் இருக்குது. இல்லு வந்தால் என்ன வந்திருக்கணும்? மெய்யின்னு வந்திருக்கணும். என்னான்னு வந்திருக்கணும்? மெய்யீருன்னு வந்திருக்கணும். அப்போ அது தவறு. சரிதானே. அது என்னதுங்க? தவறு. அடுத்து பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா தவறு. மண் கூட்டல் வளம்னு இருக்குது. மண் இன்னு என்ன இருக்குதுங்க? இன்னு இருக்குது. இன்னுங்கிறது பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்து. அதுபோல் வளத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வு கூட்டல் அப்படின்னு வரும், அது மெய் கரெக்டாக இருக்குது. அங்கே கேட்டது என்ன கேட்டிருக்காங்க? தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எந்த ஆப்ஷன் எடுத்துக்கணும்? இ ஆப்ஷன் எடுத்துக்கணும். சரிதானே. ரைட்டு. அடிஸ் நெக்ஸ்ட் ஒன். சரி. பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றுக்கன்று இருக்குது. பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக்க. வேகமாக எழுதணும். காலையில் எழுந்து படித்தால் ஒரு தெளிவு கிடைக்கும். காலையில் காலங்காத்தாலன்னு இருக்கா, அதை என்ன பண்ணுங்க, விடியற் காலையில் வேணால் எழுதிக்கலாம், காலையில் வேணாமல் எழுதிக்கலாம். இங்கே காலங்காத்தால தான் கொடுத்துருக்காங்க. காலையிலுங்கிறது பொருத்தமாக இருக்கும். விடிய காலையில் எழுதினாலும் தவறில்லை. ஆப்ஷனில் எக்ஸாமில் என்ன கேட்குறாங்களோ அதன் அடிப்படையில் எழுதிங்க. காலங்காத்தால அப்படின்ட்டு இருக்கா, காலங்காத்தால எந்திரிச்சு படித்தா அப்படின்ட்டு இருக்கு, அது எப்படி எழுதிக்கலாம்? காலையில் எழுந்து படித்தால், காலையில் எழுந்து படித்தால், காலையில் எழுந்து படித்தால், காலையில் எழுந்து படித்தால் ஒரு தெளிவு கிடைக்கும்னு இருக்கு. என்னதுங்க? கிடைக்கும்னு எழுதணும். இப்படி எழுதணும், கிடைக்கும் அப்படின்னு எழுதணும். சரிதானே. காலங்காத்தால அப்படின்னு காலங்காத்தால எந்திரிச்சு படித்தா ஒரு தெளிவு கிடைக்கும் இருக்கு. அதுக்கு நம்ம காலையில் எழுந்து படித்தால் ஒரு தெளிவு கிடைக்கும். வேகமாக. அடுத்தது பாருங்கள், முயற்சி செஞ்சான் இருக்கு, அதுக்கு பதிலாக எப்படி வந்திருக்கணும்? செய்தால் அப்படின்னு வந்திருக்கணும். எப்படி வந்திருக்கணும்? செய்தால் அப்படின்னு வந்திருக்கணும்.
இல்லைன்னா முயற்சி செய்தால் சரிங்களா அதுக்கேற்ற அப்படின்னு அதற்கேற்ற பலன் வராமல் போகாது. அதற்கேற்ற பலன் சரிங்களா வராமல் போகாது. அதற்கேற்ற பலன் வராமல் போகாது. இல்லையாச்சா வேகமா இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். அது காலத்துக்கு ஏற்ற அப்படின்ட்டு இருக்கு. அது எப்படி வந்திருக்கணும்? காலத்திற்கு ஏற்ற சரிங்களா காலத்திற்கு ஏற்ற மாறின்னு இருக்கு. மாறிக்கு பதிலாக அப்படி வந்திருக்கணும் மாதிரி. காலத்திற்கேற்ற மாதிரி. புதிதாக மொழி வடிவத்தை மாற்ற வேண்டும். காலத்திற்கு ஏற்ற மாதிரி சரிங்களா புதிதாக மொழி வடிவத்தை மாற்ற வேண்டும். சரிதானே? அடுத்து என்ன இருக்குது? ஒவ்வொருத்தரும் அப்படின்னு இருக்கு. அங்கே ஒவ்வொருவரும் அப்படின்னு வந்திருக்கணும். ஒவ்வொருவரும் பேசிக்கொண்டிருக்கும் போது எல்லாவற்றையும் கவனமாக பதிய வைக்க வேண்டும். ஒவ்வொருவரும் பேசிக்கொண்டிருக்கும் போது எல்லாவற்றையும் கவனமாக பதிய வைக்க வேண்டும். சரிதானே? எல்லாவற்றையும் கவனமாக பதிய வைக்க வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்வெழுத வேகமாக சரிங்களா செல்லுங்கள் அப்படிங்கிறது சரியான வார்த்தையாக இருக்கும். போங்கள் கூட எழுதலாம். வேகமாக செல்லுங்கள் அப்படிங்கிறது ரொம்ப சரியானதாக இருக்கும். தேர்வெழுத வேகமாக செல்லுங்கள். நேரம் கழித்து போனால் பதற்றமாக இருக்கும். நேரம் கழித்து போனால் பதற்றமாக இருக்கும். நேரம் கழித்து போனால் எப்படி இருக்கும்? பதற்றமாக இருக்கும். வேகமாக கவனிங்க. சான்றோர் சித்திரம் கொடுத்துருக்காங்க. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். சரிதானே? 1815 1876 வரைக்கும் வாழ்ந்தவர். அவ்வளோ சீக்கிரம் கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கிங்க. தமிழ் இலக்கிய வரலாற்றில் கம்பருக்கு பின்னர் 1000 ஆண்டு ஓய்ந்து கிடந்த பின் வாராது வந்து இந்த புலமை கதிரவன் என தமிழ் அறிஞர்கள் போற்றிய இல்லையா தமிழ் மொழி பெரும்புலவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் ஆவார். திருச்சிராப்பள்ளி அருகில் உள்ள அதவத்தூர் என்னும் ஊரில் பிறந்த இவர் என்ன ஊரில் பிறந்தார்? அதவத்தூர், திருச்சி பக்கத்தில் இருக்கு. பிறந்த இவர் திருவாடுதுறை மடத்தின் தலைமை புலவராக விளங்கினார். திருவாடுதுறை மடத்தோடைய தலைமை புலவராக இருந்தார். சரிதானே? பழைய புக்கெலாம் பார்த்தீங்கன்னா இவர் எண்ணெய் கிராமத்தில் பிறந்தார். எண்ணெய் கிராமம் அங்கே பிறந்தார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பழைய புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்க? எண்ணெய் கிராமம் அந்த ஊரில் பிறந்தார் கொடுத்துருப்பாங்க. புது புக்கில் அதபத்தூர்னு கொடுத்துருக்காங்க. என்னன்னு கொடுத்துருக்காங்க? அதபத்தூர்னு கொடுத்துருக்காங்க. சரிதானே? இது பெருசாக நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை. ஜஸ்ட் அப்படியே வேகமாக வாசிச்சுட்டு போய்க்கலாம். சரிதானே? ரைட்டு. மீனா தலையில் அத்தை கூட எண்ணெய் தேய்த்து குளித்தாள். வேகமாக டக்குன்னு மீனா தலையில் அத்தை கூட எண்ணெய் தேய்த்து குளித்தாள். மீனா தலையில் அத்தை கூட எண்ணெய் தேய்த்து குளித்தாள். மீனானா மீனாட்சி சுந்தரனார். அத்தை கூட அப்படின்னா இவர் பிறந்த ஊர் அதவத்தூர்.
சரிங்களா. தலையில் அப்படின்னா இவர் தலப்புராணம் பாடுவதில் வல்லவர். பின்னாடி வரும். ஒவ்வொருனா அந்த ஊரை பற்றி பாடுறது தான் தலப்புராணம். அந்த ஊரை பற்றி பாடுறது தானே அதுங்க தலப்புராணம். சரிங்களா. ஸ்ரீரங்கம் இருக்கும், திருவரங்கம் இருக்கும், திருவரங்கத்துக்கு போயிட்டு திருவரங்கத்தை பற்றி பாடுறது, அதுக்கு பேர் தான் தலப்புராணம். அதுக்கு பேர் தானே அதுங்க தலப்புராணம். அப்போ மீனா தலையில் அத்தை கூட எண்ணெய் தேர்த்து குளிப்பாள் அப்படின்னா, தலையில் அப்படின்னா தலப்புராணம் பாடுவதில் வல்லவர் யாருன்னா மீனாட்சி சுந்தரனார். அத்தை அப்படின்னா அதவத்தூரில் பிறந்தார். எண்ணெய் தேர்த்து குளிப்பால் தான் எண்ணெய் கிராமம். என்னதுங்க எண்ணெய் கிராமம். சரிதானே. ரைட்டு. அடுத்து பாருங்க. மீனாட்சி சுந்தரனார் தமிழறிஞர்களை தேடி கண்டு வழிபட்டு செவி திறந்து கற்றார். திருவாடுதுறை மடத்தின் தலைவர் சுப்பிரமணிய தேசிகர். யாருங்க சுப்பிரமணிய தேசிகர். சென்னை தாண்டவராயர், திருத்தணிகை விசாக பெருமாள் ஆகியோரிடம் பூக்கள் தோறும் சென்று தேனுண்ணும் வண்டு போல் பாடம் கட்டார். ஊமையாக சொல்லியிருக்காங்க. தேடி தேடி போய் படிச்சிருக்கார். சரி, ஆசிரியர் எங்கே இருக்கார், அவர்கிட்ட தேடி தேடி போய் படிச்சிருந்திருக்கார். இவர் இயற்றிய சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் என்ற நூல் இவருடைய பெருமையை என்றும் உணர்த்தும். இவர் ஒரு நூல் எழுதினார். என்னதுங்க சேக்கிழார் பிள்ளைத்தமிழ். சேக்கிழார் பிள்ளைத்தமிழ். சரிங்களா. யார் சேக்கிழார்? யார்? பெரிய புராணத்தை பாடியவர். பெரிய புராணத்தை பாடியவர். சரிங்களா. அவர் சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் ஒரு நூல் எழுதியிருக்காரு. தலப்புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர். கொடுத்துருக்காங்களா? அதனால தான் ஷார்ட்கட்டில் தலங்கிற வார்த்தையை சேர்த்துருக்கோம். சரிங்களா. தலப்புராணம் பாடுவதில் சிறந்தவர் கொடுத்துருக்காங்க. யமகந்தாதி, திரிபந்தாதி, வெண்பாந்தாதிகள் ஆகியவற்றை உருவாக்கி புகழ்பெற்றார். மாலை, கோவை, களம்பகம், பிள்ளைத்தமிழ் ஆகியவற்றை பாடி பெருமை அடைந்தார். உவே சாமிநாதர். உவே சாமிநாதர் உவே சாமிநாதர், தியாகராசர், குலாம் காதிர் நாவலர் முதலானோர் இவரின் மாணவர்கள். மகாவித்வான் திரிசிரபுரம் மீனாட்சி சுந்தரனார் அவர்களின் புகழ் தமிழ் உள்ள வரையிலும் வாழும். சரிங்களா. இப்போ பார்த்திங்கன்னா இவர் பல்வேறு சிற்றிலக்கியங்கள் 96 வகை சிற்றிலக்கியம் இருக்குது. அதில் இவர் பார்த்திங்கன்னா மாலை, கோவை, களம்பகம், பிள்ளைத்தமிழ் எல்லாத்தையும் பாடியிருக்காரு. சரிதானே. ரைட்டுங்க. ஒரு ஷார்ட்கட் எழுதிங்க இவருடைய மாணவர்களுக்கு. தியாகிசாமி குல்லாவோட சவாரி வரார் மீனாவிடம் கற்க. சவாரி வரார் மீனாவிடம் கற்க. தியாகசாமி குல்லாவோட சவாரி வரார் மீனாவிடம் கற்க. தியாகி அப்படின்னா தியாகராசர்னு அர்த்தம். சாமி அப்படின்னா ஊவே சாமிநாதர்னு அர்த்தம். சரிங்களா. சவாரி வரார் அப்படின்னா சவரி ராயலு. இந்த புக்கில் அவர் பேர் இல்லை. சரிதானே. சவரி ராயலுன்னு அர்த்தம். சரிதானே. குல்லாவோட அப்படின்னா குலாம் காதிர் நாவலர்னு அர்த்தம். சரிங்களா. தியாகசாமி குல்லாவோட சவாரி வரார் மீனாவிடம் கற்க. சரிங்களா. எழுதியாச்சா? எல்லாம் மின்னல் வேகம்தான். ஓகே. மீனாவிடம் கற்க. ரைட்டு. அப்போ குல்லாவோட அப்படின்னா குலாம் காதிர் நாவலர்னு அர்த்தம். சரிதானே. ரைட்டு. முடிஞ்சிச்சு. வாட் இஸ் நெக்ஸ்ட் ஒன்? இந்த இதெல்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன். பிறமொழி சொற்களை தமிழாக்கம் செய்ய எழுதிக்கிறீங்களா? குடிக்கூலி. வாடகைன்னு இருக்குது. வாடகைக்கு என்னதுங்க? சரிங்களா. குடிக்கூலி அப்படிங்கிறது தான் என்னதுங்க? குடி இருப்பதற்கு கூலி, குடிக்கூலி அப்படிங்கிறது தான் வாடகை. அதுக்கான தமிழ் சொல். அடுத்து என்ன இருக்குது? மாதம்னு இருக்குது. மாதத்துக்கு என்னங்க? திங்கள். என்னதுங்க? திங்கள். மாதத்துக்கு என்னங்க? திங்கள். போலீஸ்ன்னு இருக்குது. போலீஸுக்கு என்னங்க? காவல். என்னதுங்க? காவல். போலீஸுக்கு என்னங்க? காவல். அடுத்து என்ன இருக்குது? நிச்சயம்னு இருக்குது. நிச்சயத்துக்கு என்னதுங்க? உறுதி. திருமணத்துக்கு நீங்கள் நிச்சயம் வரணும் அப்படிங்கிறக்காக நீங்கள் என்ன பண்ணணும்? உறுதியாக வரணும். எப்படி வரணும்? உறுதியாக வரணும். கல்யாணத்துக்கு எப்படி விடுவோம்? நீங்கள் கண்டிப்பாக வரணும். சரிங்களா. கண்டிப்பாக அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. உறுதியாக நீங்கள் வரணும். சரிங்களா. அடுத்து பாருங்கள். உத்திரவாதம். என்ன இருக்குதுங்க? உத்திரவாதம். அதுக்கு பொறுப்புறுதின்னு பொருள். என்னது? பொறுப்புறுதி. பொறுப்பு உறுதி. பொறுப்புறுதி. சரிங்களா. என்ன பேர்?
பொறுப்புறுதின்னு பேர். நான் பேருங்க பொறுப்புறுதின்னு பேர். சரி தானே? வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஒன்? சந்தோஷம் இருக்குது. சந்தோஷத்துக்கு மகிழ்ச்சி. ஆனந்தம் தமிழ் சொல்லா? ஆனந்தம் தமிழ் சொல்லா? கிடையாது. சரி தானே? ஆனந்தம்னு ஒரு படம் இருக்குது, பார்த்துருக்கீங்களா? யார் நடித்த படம்? மம்முட்டி. சரிங்களா? மம்முட்டி வந்து தமிழரா? இல்லை. சரி தானே? அவர் மலையாளி தானே? அதனால் ஆனந்தம் வந்து தமிழ் சொல் இல்லை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிங்க. சரி தானே? ரைட்டு. மகிழ்ச்சிங்கிறது வந்து தமிழ் சொல். மகிழ்ச்சின்னு ஒரு படம் இருக்குது. மகிழ்ச்சிங்க என்னதுங்க? ஒரு படம் இருக்குது. சரி தானே? ரைட். கௌதமனுடைய படம். சரி தானே? அப்போ மகிழ்ச்சிங்கிறது தமிழ் சொல். மகிழ்ச்சிங்கிறது என்னதுங்க? தமிழ் சொல். நம்ம வந்து நிறைய இன்றைக்கி வந்து தமிழ் சொற்கள் இல்லாமல் வேறு சொற்களையும் பயன்படுத்துவோம். இதுக்கு சந்தோஷம் வந்து தமிழ் சொல் கிடையாது, அது குறிச்சிக்கோங்க. அடுத்து சம்பளமும் இருக்குது, அது தமிழ் சொல் கிடையாது. என்னதான்? என்னதுங்க? ஊதியம். ஏன் சம்பளம் தமிழ் சொல் கிடையாது? அப்படியா? சாவராதா? மொழிக்கு முதல்ல மொழிக்கு முதல்ல என்ன எந்தெந்த 10 மைகள் வந்துச்சு? சரி, இது வந்து மொழிக்கு இறுதியில் பார்க்குறோம். இது என்னதுங்க? மொழிக்கு இறுதியில். மொழிக்கு முதல்ல என்ன எழுத்து வருது பாருங்க. இந்த ஒரு நிமிஷம் வர நம்ம எப்போதும் நமக்கு ஒரு ஆர்டர் இருக்குல்ல, அந்த ஆர்டர்லேயே போயிடணும். சரிதானே? சரத்தபர சரத்தபர நம்மன எரல வழல எரல வழல. சரிங்களா? கா வருதா? வருதா இல்லையா? வருது. சா வருதா? வருதா? தா வருதா? வரல. சரிதானே? தா வருதா? வருது. பா வருதா? என்னதுங்க? வருது. ரா வருதா? என்னதுங்க? வரல. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கு வரும், ஒரே வார்த்தை வரும். இதுதானே? கணம் மட்டும் வரும். அடுத்தது இஞ்சி வருதா? வருதா? அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வருதா? வரல. நான் வருதா? மா வருதா? நான் வருதா? வரல. இதுதானே? அடுத்து பார்த்தீங்கன்னா யா வருதா? வருது. ரா ரா வராது. லா வராது. மா வருது. ரா வருதா? வரல. லா வருதா? ஓகே. சரி, சால மொழிக்கு முதலாம் வரும், ஆனால் இங்கே வரல. சரிதானே? இந்த சொல் வந்து கிடையாது. சரிதானே? அப்போ சம்பளம், ஊதியம் அப்படிங்கிறது சரியான சொல். எந்த சொல்லுங்க? ஊதியம் அப்படிங்கிறது தமிழ் சொல். அடுத்து ஞாபகம் இருக்குது. என்ன இருக்குதுங்க? ஞாபகம் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா நினைவு. என்னதுங்க? நினைவு. ஞாபகத்துக்கு பார்த்தீங்கன்னா என்னதுங்க? நினைவு. வேகமாக. அடுத்து வருடம் இருக்குது. வருடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டு. வருடத்துக்கு பார்த்தீங்கன்னா என்னதுங்க? ஆண்டு. வருடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டு. அடுத்து தேசம் இருக்குது. தேசத்துக்கு பார்த்தீங்கன்னா என்னதுங்க? நாடு. தேசத்துக்கு பார்த்தீங்கன்னா என்னதுங்க? நாடு. அடுத்து பார்த்தீங்கன்னா வித்தியாசம் இருக்குது. வித்தியாசத்துக்கு பார்த்தீங்கன்னா வேறுபாடு. வித்தியாசத்துக்கு பார்த்தீங்கன்னா வேறுபாடு. சரிங்களா? அடுத்து உற்சாகம் இருக்குது. உற்சாகத்துக்கு என்னதுங்க? ஊக்கம். உற்சாகத்துக்கு என்னதுங்க? ஊக்கம். இல்லை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆப்ஷன்லேயே கொடுப்பாங்க. ஒரு சமயம் கேட்டாங்கன்னா ஆப்ஷனில் கொடுக்க போகிறாங்க. அது சரியாக தவறான்னு தான் பார்க்க போகிறோம். சரிதானே? ஊக்கம். ஊக்கம் புறமை அப்படின்னு வந்து திருவள்ளுவர் எழுதியிருக்காரு, அதிகாரத்தை எழுதியிருக்காரு. சரிதானே? சரிதானே? ரைட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா விசான் இருக்குது. சரிங்களா? நுழைவானை. என்னதுங்க? நுழைவு ஆணை. நுழைவு ஆணை. நுழைவு ஆணை. சரிதானே? விசானா. அடுத்து என்ன இருக்குது? பாஸ்போர்ட் இருக்குது. அது என்னதுங்க? அது கடவுச்சீட்டு. அது என்னதுங்க? கடவுச்சீட்டு.
கடவுச்சீட்டு. சரியா? அடுத்து என்ன இருக்குதுங்க? கம்பெனின்னு இருக்குது. என்ன இருக்குதுங்க? கம்பெனி. அதுக்கு நிறுவனம். அதுக்கு என்னதுங்க? நிறுவனம். கம்பெனிக்கு என்னதுங்க? நிறுவனம். சரிதானே? அடுத்து என்ன இருக்குது? பத்திரிகைன்னு இருக்குது. சரிங்களா? பத்திரிகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4 இதழ். என்னதுங்க? 4 இதழ். பத்திரிகை 4 இதழ். சரிங்களா? அடுத்து கோரிக்கைன்னு இருக்கு. அது என்னதுங்க? வேண்டுகோள். கோரிக்கைன்னு இருக்கு. அது என்னதுங்க? வேண்டுகோள். சரிதானே? அடுத்தது யுகம் இருக்கு. ஊழி. சரிங்களா? என்னதுங்க? ஊழி. யுகம்னா ஊழி. ஓகே, ஊழி. அடுத்து என்ன இருக்குது? வாட் இஸ் நெக்ஸ்ட் ஒன்? ராஜ்யம் இருக்கு. என்னதுங்க? அரசு. ஒரு படம் கூட இருக்குல்ல, ராஜ்யம்னு. தமிழ் சொல்லலாம் கிடையாது, அரசு அப்படிங்கிறது தான் தமிழ் சொல். அடுத்து பாருங்க, சரித்திரம், வரலாறு. இதுதான் தமிழ் சொல். பழைய ஆளுங்க ரொம்ப 70 வயசு 80 வயசு ஆகலாம் கேட்பாங்க. சரித்திரம்னா வரலாறு. என்ன அவன் சரித்திரம் இருக்கா? புத்தகத்தில் படிக்கிறோம்ல, சரித்திரம் இருக்கா? பௌதிகம் இருக்கா? இயற்கையெல்லாம் பௌதிகம்பாங்க. சரிங்களா? அது போலலாம் கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம், இன்றியமையாதது. முக்கியத்துவம்னா என்னதுங்க? இன்றியமையாதது. இன்றியமையாதது. அடுத்து என்ன இருக்குது? சொந்தம் இருக்கு. என்ன இருக்குதுங்க? சொந்தம். சொந்தம்னா உறவு. என்னதுங்க? உறவு. அடுத்து என்னது? சமீபம் இருக்கு. சமீபம்னா அண்மை. அண்மை செய்தி. நம்ம சரிங்களா? அண்மை செய்தி. செய்தியில் பார்த்தோம்னா அண்மை செய்தி. இப்போதைக்கு ஃப்ளாஷ் நியூஸ் பார்க்குறோம்ல, அப்போ அண்மை. அண்மை. அடுத்து பார்த்தீங்கன்னா தருணம் இருக்கு. சரிங்களா? தருணம்னா இந்த சமயம், சமயத்தோட இந்த வேலை அப்படிங்கிறது சரிங்களா? வேலை. ரைட். இதெல்லாம் முக்கியமானது. அடுத்தது பாருங்க, நான் கொடுத்துருக்காங்க. அடுத்த படத்தில் பார்த்துக்குறோம். இங்கே கொடுத்துருக்காங்க, தமிழ் என்ற சொல் தமிழருக்கு இனிமையானது. இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும். இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் என்று பிங்கள நிகண்டு குறிப்பிடுகிறது. எந்த நூல் குறிப்பிடுகிறது? பிங்கள நிகண்டு. எந்த நூல் குறிப்பிடுகிறது? பிங்கள நிகண்டு. அது ஒரு ஷார்ட்கட் எழுதிங்க. இனிமையான நீர் பின் கடலில் இருக்கும். 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 இனிமையான நீர் எப்படி இருக்கும்? பின் கடலில் இருக்கும். சரிதானே? அப்போ என்ன அர்த்தம்? இனிமையும் நீர்மையும் தமிழனால் ஆகும். அது எங்கே இருக்குது செய்தி? பிங்கள நிகண்டில் இருக்குது. எங்கே இருக்குதுங்க? பிங்கள நிகண்டு குறிப்பிடுகிறது. தமிழ் என்ற சொல்லை இனிமை, பண்பாடு, அகப்பொருள் என்னும் பொருட்களிலும் வழங்கி உள்ளனர். தமிழ் அதுக்கு பார்த்தீங்கன்னா இனிமை, பண்பாடு, அகப்பொருள் அந்த பொருளையும் வழங்கியிருக்காங்க. சரிங்களா? தமிழ்னா ஒரு மொழி, அதை கடந்து இனிமையும் நீர்மையும் தமிழனால் ஆகும் அப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிமை அந்த பொருள்லாம் கொடுத்துருக்காங்க. அதுவும் சாலும் நற்றமிழ் முழுதறிதல் என்ற புறநானூற்று பாடலடியில் தமிழ் எனும் சொல் மொழி, கவிதை என்பவற்றை தாண்டி பல்கலை புலமை என்ற பொருளில், சரிங்களா, இங்கே என்ன பொருள் வந்திருக்கு? பல்கலை புலமை. பல்கலை புலமை என்ற பொருளில் ஆளப்பட்டுள்ளது. தமிழ்கழு கூடல் என்ற விடத்திலும் கலைப்புலமை என்ற பொருளிலேயே ஆளப்பட்டுள்ளது. தமிழ்கழு கூடல் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன பொருள் வந்திருக்கு? கலைப்புலமை அப்படிங்கிற பொருள் ஆளப்பட்டுள்ளது. கம்பன் தமிழ் தழிய சாயலவர் என்னும் இடத்து தமிழ் என்பதற்கு
அழகும் மென்மையும் பொருளாகின்றன. இங்கே தமிழ்ல என்ன பொருள் வருது? அழகும் மென்மையும். அழகும் மென்மையும். தமிழுக்கு பல்வேறு பொருட்கள் சொல்கிறாங்க. இதை இலக்கியத்தில் எங்கெங்கே வந்து எடுத்தாளப்பட்டிருக்கு அப்படின்னா எடுத்துக்காட்டு சொல்லிக்கிட்டே வராங்க. சரிதானே? அங்கே முதல்ல பாருங்களேன், அதுவும் சாலும் நற்றமிழ். நற்றமிழ் முழுதறிதல் இருக்கா? அது புறநானூரில் இருக்குது. எதில் இருக்கு? புறநானூரில் இருக்குது. அதனால புறம்போக்கு அதுவும் சாத்துச்சு அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் எழுதிக்கிங்க. அதுவும் சாலும் நற்றமிழ் முழுதறிதல், அது புறநானூற்றில் இருக்குது. அதுக்கு என்ன ஷார்ட்கட் எழுதிக்கிறீங்க? புறம்போக்கு. புறம்போக்கு அதுவும் சாத்துச்சு. புறம்போக்கு அதுவும் சாத்துச்சு. புறம்போக்கு அதுவும் சாத்துச்சு. புறம்போக்கு அதுவும் சாத்துச்சு. புறம்போக்குன்னா புறநானூறு. அதுவும் சாத்துச்சுன்னா அதுவும் சாலும் நற்றமிழ் முழுதறிதல் அப்படின்னு அர்த்தம். இருக்கா இல்லையா? இருக்கு. சரிதானே? அடுத்து பாருங்க, கம்பன் கடைசியில் தழிய தமிழ் தழிய சாயலவர் அப்படின்னு கொடுத்துருக்காரு. அதனால் வந்து கம்பர் தமிழை தழுவினார். கம்பர் தமிழை தழுவினார். கம்பர் தமிழை தழுவினார். கம்பர் தமிழை தழுவினார். போய் ஷார்ட்கட் வச்சுக்கிங்க. இதுதானே? கம்பர்னா கம்பர் தான். தமிழை தழுவினார் தான் தமிழ் தழிய. தமிழ் தழிய அப்படின்னு பொருள். இருக்கிறதா? இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. சரி, ஓகே. வேற என்ன கொடுத்துருக்காங்க? தேவாரம் போன்ற பக்தி இலக்கியங்களில் தமிழ் பாட்டு என்னும் பொருளில் ஆளப்பட்டுள்ளது. இங்கே பார்த்தீங்கன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் பாட்டுன்னு பொருள் வருது பக்தி இலக்கியத்தில். ஞானசம்பந்தன் சொன்ன தமிழ் இவை 10மே மூலன் உரை செய்த 3000 தமிழ் என்பன எடுத்துக்காட்டுகிறாகும். இது பாட்டுங்கிற பொருள் எங்கெங்கெல்லாம் வந்திருக்கு? தமிழ் இவை 10மே, அப்புறம் மூலன் உரை செய்த 3000. மூலன்னா யாரு? திருமூலர். மூலன்னா யாருங்க? திருமூலர். சரிங்களா? மூலன் உரை செய்த 3000 தமிழ். 3000 தமிழ் அப்படின்னா சரிங்களா? திருமந்திரத்துக்கு தமிழ் 3000 ஒரு பேர் இருக்கு. சரிங்களா? திருமந்திரத்துக்கு தமிழ் 3000 ஒரு பேர் இருக்கு. என்னதுங்க? தமிழ் 3000 அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. சரிங்களா? அதனால தான் இங்கே இவர் மாற்றி எழுதியிருக்காரு. 3000 தமிழ் எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காரு? அப்படிதானே இருக்கு? இருக்கா இல்லையா? ரைட்டு. 30 பாட்டுகளாலான திருப்பாவையை ஆண்டாள் தமிழ் மாலை என்னன்னு சொல்கிறாங்க? தமிழ் மாலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றே குறிப்பது இங்கே எண்ணத்தகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நமக்கு எங்கே எப்படி தெரியுது? பண்பாட்டு அசைவுகள் அப்படிங்கிற நூலில் வந்து பரமசிவன் வந்து தமிழுக்கு வெவ்வேறு இலக்கியத்தில் வெவ்வேறு என்னென்ன பொருளை பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு எடுத்து எழுதியிருக்காரு. எந்த நூலுங்க? பண்பாட்டு அசைவுகள். ஆசிரியர் யாருங்க? பரமசிவன். பரமசிவன். பண்பாட்டை அசைக்கிறார் பரமா அப்படின்னு ஷார்ட்கட் போடுங்க. பண்பாட்டை அசைக்கிறார். பண்பாட்டை அசைக்கிறார் பரமா. பண்பாட்டை அசைக்கிறார் பரமா. சரிதானே? பண்பாட்டை அசைக்கிறார்னா பண்பாட்டு அசைவுகள்னு அர்த்தம். பரமானா பரமசிவன் அர்த்தம். பாருங்க, பரமசிவன். சரிதானே? இவர் தான் வந்து குளிக்கிறத பற்றிலாம் சொல்லியிருக்காரு. சரிதானே? குளித்தல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உடலை தூய்மைப்படுத்துவதற்காக இல்லை, உடலை வந்து குளிர்ச்சிப்படுத்துவதற்காக, உடலை வந்து குளிர்ச்சிப்படுத்துவதற்காக அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. சரிதானே? அது மட்டும் இல்லாமல் நம்ம தீபாவளி வெடிலாம் வெடிக்கிறோம்ல, அது தமிழுடைய பண்பாடெல்லாம் கிடையாது. ஏன்னா வந்து ஒரு 500 ஆண்டுகளாக தான் வெடியெலாம் வெடிச்சிட்டு வராங்க. விஜயநகர அரசு வந்ததுக்கப்புறம் தான் வந்து வெடியெலாம் வெடிக்கிறாங்க. அப்போ நம்ம வந்து பொங்கல் வந்து நம்ம சங்க இலக்கியத்துலேருந்து கொண்டாடிட்டு வரோம். சரிதானே? அப்படி நிறைய விழாக்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து தொன்று வந்து இப்போ ஏறு தழுவுதல். சரிங்களா? அது 2000 ஆண்டுகளுக்கு மேற்பட்டு நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம கலித்தொகையில் செய்தி இருக்குது. அதெல்லாம் தொன்று நம்மளோட வந்துக்கிட்டு இருக்குது. சரிதானே? ஆனால் வந்து தீபாவளிலாம் தமிழுடைய பண்டிகைலாம் கிடையாது. ஏன்னா அந்த வெடி வெடிக்கும் கலாச்சாரமே 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் வந்துச்சு அப்படிலாம் சொல்லியிருக்காரு. சொன்ன முடிவு யாருங்க? பரமசிவன். யாருங்க? பரமசிவன். சரிதானே? படித்த நெக்ஸ்ட் ஒன். கலைச்சொல் அறிவும் இருக்குது அடுத்த பக்கத்தில். கலைச்சொல் அறிவோம் இருக்கா? என்ன இருக்குது? அழகியல் இருக்குது. என்ன இருக்குங்க? அழகியல், ஏஸ்தட்டிக்ஸ் இருக்கா? புத்தக மதிப்புரைன்னு இருக்கா? புக் ரிவ்யூ, இதழாளர், ஜேர்னலிஸ்ட், புலம்பெயர்தல், மைக்ரேஷன், கலை விமர்சகர், ஆர்ட் கிரிட்டிக். சரிங்களா? மெய்யியலாளர், பிலாசபர். சரிதானே?
ரைட்டு. வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஒன்? கீழே பார்த்தீங்கன்னா நாடற்றவன் அப்படின்னு ஒரு நூல் கவிதை. முத்துலிங்கம், முத்துலிங்கம் எழுதினவர் யாருங்க? முத்துலிங்கம். இதெல்லாம் கேட்பதற்கு வாய்ப்புகள் குறைவு, ஜஸ்ட் ஷார்ட்கட் வச்சுக்கிங்க. சரி தானே? முத்து நாடற்றவன், முத்து நாடற்றவன். தேவையில்லை, படிக்க தேவையில்லை, விட்டுட்டு போகலாமா? விட்டுருங்கப்பா, போயிட்டே இருங்கப்பா. பத்தப்படம் விருட்சம், பனைமரம் ஏழைகளுடைய கற்பக விருட்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ ஒரு பொருளை அப்படியே விட்டால் அதுக்கு நல்ல விலை கிடைக்காது. மதிப்பு கூட்டு பொருளாக வைக்கணும். ஒரு தோசை மாவு, ஒரு தோசை அரிசி இருக்குது, சரிதானே? எல்லாம் பால் இருக்குது. 1 லிட்டர் பால் எவ்வளவு? 46 ரூபா. விற்பனை விலை என்னது? நம்ம கொள்முதல் விலை 46 ரூபா. நம்ம வாங்கிக்கிட்டோம் பண்ணையில், சரிங்களா? அரசு பண்ணையில் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா, சொசைட்டிக்கு வாங்கிக்கிறோம் 46 ரூபா. நமக்கு 1 லிட்டர் பால் வாங்கி, சரிதானே? அது என்ன பண்ணுவாங்க? ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் தண்ணியை கலந்து, சரிதானே, அதை டீ கொடுக்குறாங்க, சரிதானே? ஒரு கப் டீ எவ்வளவு? தேநீர் எவ்வளவு? 10 ரூபா 12 ரூபா அப்படி வருது, சரிங்களா? அப்போ 1 லிட்டர்லேருந்து எவ்வளவு தண்ணீர் உருவாக்குவாங்க? சரி, எவ்வளோ தேநீர் உருவாக்குவாங்க, சரிதானே? 1 லிட்டர் பாலில் இருந்து அது கூட வாட்டர் கலந்து என்ன பண்ணுவாங்க கண்டிப்பாக, சரிங்களா? ஒரு தோராயமாக 50 டீ போட்டுக்கார வச்சுருக்கோம். அப்போ 500 ரூபா. எவ்வளோங்க? 500 ரூபா. சரி, 3 பண்ணுவோம். 20 டிவி ரெடி பண்ணிட்டாருன்னு வச்சுருக்கோம். எவ்வளோ வரும்? 200 ரூபா. ஆனால் பாலோட விலை 50 ரூபா. அது கூட கொஞ்சம் சர்க்கரை சேர்ப்பாரு, சரிதானே? அது கொஞ்சம் மதிப்பு இருக்குது. அப்படி பொருட்களை மதிப்பு கூட்டும்போது அப்படியே விலை என்ன ஆகும்? அதிகமாகும். ஒரு முத்து சோளம் இருக்குது, ஒரு 100 கிலோ மூட்டை எவ்வளவு? 2000 என்ன ஒரு இருக்குது? 500 ரூபா, 2350 ரூபா, 2400 ரூபா, 2500 ரூபாய் வச்சுக்கிங்களேன். ஆனால் நம்ம பாப்கார்ன் வாங்குகிறோம், சரிதானே? எவ்வளோ வாங்குறோம்? 50 ரூபா. தேட்டர்லாம் வாங்கினா 80 ரூபா, ஊருக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், சரிதானே? அப்போது ஒரு முத்து சோளத்தை நம்ம பாப்கார்னாக மாற்றும்போது அதை மதிப்பு கூட்டும்போது அதோடைய விலையும் கூட்டுது. இதுதான் மதிப்பு கூட்டு பொருட்கள். இதுதானதுங்க மதிப்பு கூட்டு பொருட்கள். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பனை, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா மதிப்பு கூட்டு பொருட்கள்லாம் நுங்கு, பதநீர், சரிங்களா? அப்புறம் அதுலேருந்து கருப்பட்டி, படற்கற்கண்டு இதெல்லாம் உருவாக்கப்படுகிறதுலாம் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கிங்க. அப்படியே இந்த பக்கம் முடியும் போது மசானா பூ புகாகோ அப்படின்னு ஒருத்தர், மசானா பூ புகோகா, அவர் ஜப்பானிய நாட்டை சேர்ந்தவர். இருக்கா இல்லையா? பாடம் முடியும் போது, அந்த பக்கம் முடியும் போது இருக்கா? அவர் 1978 ஒற்றை வைக்கோல் புரட்சின்னு ஒரு நூல் எழுதினார். என்ன நூலுங்க? ஒற்றை வைக்கோல் புரட்சி. 1978 ஒற்றை வைக்கோல் புரட்சின்னு ஒரு நூல் எழுதினார், சரிங்களா? இதெல்லாம் எக்ஸாமில் கேட்பாங்க. இது வைக்கோல் பற்றி ஒரு ஆய்வுகளை மேற்கொண்டார். இது முக்கியமான செய்தி, சரிங்களா? ஓகே, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கிங்க. சிலபஸ்லாம் அது இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏதிலி குருவிகள் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்குது. ஏதிலி குருவிகள். அதில் பார்த்தீங்கன்னா தெரியுமான கட்டத்தில் பார்த்தீங்கன்னா மார்ச் 20 உலக சிட்டுக்குருவிகள் நாள். உலக சிட்டுக்குருவிகள் நாள் என்னைக்கு கொடுத்துருக்காங்க? மார்ச் 20, சரிங்களா? உலக சிட்டுக்குருவிகள் நாள் அப்படின்னு சொல்லி மார்ச் 20ன்னு கொடுத்துருக்காங்க, சரிதானே? மார்ச் 20 என்ன நாள்? சிட்டுக்குருவிகள் தினம். மார்ச் 21 என்ன தினம்? காடுகள் தினம். 22 என்ன தினம்? தண்ணீர் தினம். 23 வானிலை தினம். 24 காசநோய் தினம். என்ன தினம்? காசநோய் தினம், சரிதானே? அப்படியே எழுதுங்க கடகடங்க. மார்ச் 20, சரிங்களா? சிட்டுக்குருவிகள் தினம் புக்லேயே இருக்குது. 21 காடுகள் தினம். 21 என்ன தினம்? காடுகள் தினம். 22 தண்ணீர் தினம். தண்ணீர் நீர் எல்லாம் ஒன்று தான். 22 என்னதுங்க? தண்ணீர் தினம். 23 வானிலை தினம். என்ன தினங்க? வானிலை தினம், சரிங்களா? 24 காசநோய் தினம். என்ன நோய் தினம்? காசநோய் தினம். இதெல்லாம் மார்ச்சில். என்னதுங்க? தினங்கள் அப்பப்போ நியூஸ் பேப்பரில் வரும், சரிங்களா? டெய்லி நீங்கள் கூகுளில் அன்றைக்கி என்ன டே அப்படின்னு சர்ச் பண்ணாலும் வரும், சரிதானே? அப்போ ஞாபகம் வச்சுக்கலாம், சரிங்களா? சிட்டுக்குருவி ஷார்ட்கட் இருக்குதுங்க. சிட்டுக்குருவி 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 காட்டில்
தண்ணீர் குடித்தது. சிட்டுக்குருவி காட்டில் தண்ணீர் குடித்தது. தண்ணீர் குடித்தது. வானிலை சரியில்லாததால் காசநோய் வந்தது. வானிலை சரியில்லாததால் காசநோய் வந்தது. மார்க் பண்ணணும். சிட்டுக்குருவிகள் காட்டில் தண்ணீர் குடித்தது. வானிலை சரியில்லாததால் காசநோய் வந்தது. மார்க் பண்ணணும். என்ன பண்ணணும்? மார்க் பண்ணணும். சரிதானே? அப்போ சிட்டுக்குருவிகள் என்னதுங்க? சிட்டுக்குருவிகள் தான். காட்டில்னா காடு, தண்ணி குடித்ததுன்னா தண்ணீர் தினம், வானிலைனா வானிலை தினம். காசநோய் வந்தது. காசநோய் வந்துச்சுன்னா காசநோய். சரி, இதெல்லாம் மார்க் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் மார்ச் மாதம். எந்த மாதங்க? மார்ச் மாதம். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் ஒன். அதுக்கு அடுத்து பாருங்கள், கவிதை மட்டும் இருக்குது, அதை மட்டும் பார்ப்போம். சிறையிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்க்கையை எழுதி செல்கிறது. சரிங்களா? பறவையுடைய சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா பெரியவன் கவிதை எல்லாம் சிலபஸில் இல்லை, சொல்லும் பொருளும் மட்டும் பாருங்கள். சொல்லும் பொருளும். சரிங்களா? ஆரளி அப்படின்னா மொய்க்கின்ற வண்டுன்னு அர்த்தம். ஆரளின்னா என்னதுங்க? மொய்க்கின்ற வண்டு. மொய்க்கின்ற வண்டு அப்படின்னு பொருள். சரிதானே? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? இந்துளம் கொடுத்துருக்காங்க. இந்தளம் எனும் ஒரு வகை பண். இந்துளம்னா என்ன அர்த்தம்? இந்தளம் அப்படிங்கிற ஒரு வகை பண், அது ஒரு வகை பண். சரிங்களா? சாளர பண் அப்படின்னு பின்னாடிலாம் நிறையா இருக்குது. பண் வகைகள் நிறையா இருக்குது இசையில். சரிதானே? அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தளம் அப்படின்னு ஒரு வகை பண் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இடங்கணின்னு இருக்குது. என்ன இருக்குங்க? இடங்கணி. இடங்கணினா சங்கிலி. இடங்கணி என்னதுங்க? சங்குலி. சங்கிலி. சங்கிலி. சரிதானே? சங்கிலியை விற்று இடம் வாங்கினேன். சங்கிலியை விற்று இடம் வாங்கினேன். சங்கிலியை விற்று இடம் வாங்கினேன். சங்கிலியை விற்று இடம் வாங்கினேன். சங்கிலினா சங்கிலி தான். இடம் வாங்கினேன் அப்படின்னா இடங்கணி அப்படின்னு அர்த்தம். இருக்கா? அந்த இந்தளம் இருக்குல்ல, இந்தளம்னா ஒரு வகை பண் தானே. இந்துளம்னா அப்போ இந்து பண் அப்படின்னு வச்சுக்கிங்க. இந்து பண் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கிங்க. அப்போ இந்து பண் அப்படின்னு வச்சுக்கிட்டா அதை ஒரு பண் அப்படிங்கிறது ஞாபகம் வரும். இல்லையாச்சா? சங்கிலி விற்று என்ன பண்ணேன்? இடம் வாங்கினேன். ஓகே, வேறு என்ன இருக்குது? ஏற்கனவே சங்கிலி வைக்க இடம் வேணும் கூட ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருந்திருப்பேன். எப்படி இருந்தாலும் ஓகே. உளம்னா உள்ளான். உள்ளான் என்ற பறவை. உளம்னா என்ன அர்த்தம்? உள்ளான் என்ற பறவை. சரிங்களா? ஒரு பறவையை குறிக்குது, பார்த்துக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா சலச வாவி அப்படின்னா தாமரை தடாகம். சலச வாவின்னு அர்த்தம்? தாமரை தடாகம். தாமரை தடாகம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து தரளம்னு இருக்குது. தரளம்னு என்னதுங்க? முத்து. இது ஏற்கனவே ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம். சரிங்களா? முத்தம் தரலாம், அதுமாரிலாம் ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம். தரளம்னா முத்து. தரளம்னா எதுங்க? முத்து. அப்போ முத்தம் தரலாம் அப்படின்னு ஷார்ட்கட் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டா தரளம் அப்படின்னா முத்து அப்படின்னு எழுதிடுவோம். சரிதானே? படிச்ச நெக்ஸ்ட் ஒன். காணா சோலைன்னு இருக்குது. காசோலை சேர்த்து படிச்சுக்க வேண்டியதான். காணானது ஓரெழுத்து ஒரு மொழி எக்ஸாமில் கேட்பாங்க. காசோலையும் சேர்த்து படிச்சுக்க வேண்டியதான். அடுத்து பாருங்கள், முகில் தொகைன்னு இருக்குது. என்ன இருக்குங்க? முகில் தொகைனா மேக கூட்டம்னு அர்த்தம். சரிங்களா? முகில்னா மேகம். சரிங்களா? தொகைனா கூட்டம். சரிங்களா? ரைட்டு. அடுத்து மஞ்சைன்னு இருக்குது. மஞ்சைன்னு என்னதுங்க? மயில். மஞ்சைன்னு என்னதுங்க? மயில். சரிங்களா? மஞ்சைன்னா மயில். சரிங்களா? அடுத்து பாருங்கள், கொண்டல் இருக்குது. கொண்டல் என்னதுங்க? கார்கால மேகம். கார்கால மேகம். சரிங்களா? டாக்டர் சொல்லியிருக்குமா? ஓகே. காரில் உட்காந்துட்டு மேகத்தை பார்த்து கொண்டகளை சாப்பிடணும். காரில் உட்கார்ந்து இல்லை, மேகத்தை பார்த்து
கொண்டக்கடலை சாப்பிடணும், கொண்டக்கடலை சாப்பிடணும். அப்போ கொண்டல்னா கார்கால மேகம்னு அர்த்தம். சரிதானே? அடுத்து மண்டலம். மண்டலம்னா என்னதுங்க? உலகம்னு கொடுத்துருக்காங்க. மண்டலம்னா என்னதுங்க? உலகம்னு கொடுத்துருக்காங்க. மண்டலம்னா ஒரு பிரிவு தானே, நிர்வாக பிரிவு. என்னதுங்க? நிர்வாக பிரிவு. உலகத்தில் ஒரு நிர்வாக பிரிவு, அதை ஞாபகம் வச்சுக்கிங்க. அடுத்து பாருங்கள், வாவி தரங்கம்னு இருக்குது. என்ன இருக்குங்க? வாவி தரங்கம்னு இருக்குது. சரிங்களா? அப்போ குளத்தில் எழும் அலைன்னு அர்த்தம். என்னென்னு அர்த்தம்? குளத்தில் எழும் அலைன்னு அர்த்தம். சரிங்களா? வாவி தரங்கம் அப்படின்னா. ஓகே, அடுத்து என்ன இருக்குது? அழியுலாம்னு இருக்குது. வண்டு மொய்க்கின்ற அப்படின்னு அர்த்தம். தென் ஆரி நாடுனா குற்றாலம். தென் ஆரி நாடுனா என்னதுங்க? குற்றாலம். வட ஆரி நாடுனா திருமலை. இங்கே இருக்க பாட்டு பல எக்ஸாம்பிள் அவ்வளோ சீக்கிரம் கேட்க மாட்டாங்க. அடுத்து பாருங்கள், இந்த இன்னொரு ஷார்ட்கட் கூட சொல்லியிருக்கேன், சுண்டல் காரில் இருக்குன்னு. இப்போ ஷார்ட்கட் லென்த்தியாக போயிடுச்சு. சுண்டல் காரில் இருக்குது. சுண்டலா கொண்டலா? கொண்டல். கொண்டல். கொண்டக்கடலை காரில் இருக்குது. கொண்டக்கடலை காரில் இருக்குது. சரிதானே? அதுக்கு அடுத்த பக்கத்தில் இலக்கண குறிப்புலாம் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு தெரியும். செங்கையல் வெண்செங்கலாம் என்னதுங்க? பண்பு தொகைகள். செங்கையல் வெண்செங்கலாம் பண்பு தொகைகள். அகிர்புவை 6ஆம் வேற்றுமை தொகை. ஐயாளுக்கு இன்னது கண். ஐயாளுக்கு இன்னது கண். முதல் உறுப்பும் 8ஆம் உறுப்பும் இல்லை. சரிங்களா? ஐ ஆல் உ இன் அது கண். சரிதானே? அப்போ அது 6ஆம் வேற்றுமை தொகை. என்னதுங்க? 6ஆம் வேற்றுமை தொகை. என்ன கொடுத்துருக்காங்க? அகிர்புவைன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அகினது புகைன்னு அர்த்தம். 6ஆம் வேற்றுமை தொகை. அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சையும் கொண்டலும் கொடுத்துருக்காங்க. மஞ்சையும் கொண்டலும். மஞ்சையும் கொண்டலும். வெளிப்படையாக வந்தால் என்னுமை. மறைந்து வந்தால் உண்மை தொகை. மறைந்து வந்தால் உண்மை தொகை. ஒரே ஒரு சொல்ல வந்தால் முற்றுமை. சரிதானே? சரி, ஓகே, புரியுதாங்க? மஞ்சையும் கொண்டலும் அப்படின்னு வந்திருக்கு. 2 இடத்துல வெளிப்படையாக வந்திருக்கு. அப்படி வெளிப்படையாக வந்தால் எண்ணுமை. வெளிப்படையாக வந்தால் என்னதுங்க? எண்ணுமை. மறைந்து வந்தால் உண்மை தொகை. இரவு பகல்னு இருக்கு. இரவும் பகலும். அப்பா அம்மான் இருக்கு. அப்பாவும் அம்மாவும். அவன் அவள் இருக்கு. அவனும் அவளும். அதெல்லாம் உண்மை தொகை. அதெல்லாம் என்னதுங்க? உண்மை தொகை. இங்கே கொன்றை சூடுன்னு இருக்குது. என்ன இருக்குங்க? கொன்றை சூடு 2ஆம் வேற்றுமை தொகைன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், உணர்ச்சி விதிகள்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். சரிதானே? செங்கையெல்லாம் செம்மை கூட்டல் கையல். அங்கே ஈறுபோதல் விதிப்படி என்ன ஆயிடுச்சு? மை கட்டுருச்சு. செம் கூட்டல் கையல்னு வந்திருக்கு. செம் கூட்டல் கையல். முன்னின்ற மெய்தெரிதல் அப்படிங்கிற விதிப்படி இங்கு இம்மு என்ன ஆயிடுச்சு? இங்கா மாறிடுச்சு. கசட தவற நேற்றுக்கே பார்த்தோம். வல்லினத்துக்கு இணையான மெல்லினம் வந்திருக்கு. வல்லினத்துக்கு இணையான மெல்லினம் வந்திருக்கு. செங்கையல் அப்படின்னு வந்திருக்கு. எப்படி வந்திருக்கு? செங்கையல்னு வந்திருக்கு. சரிதானே? புக்கில் இருக்க எல்லாத்தையும் பார்த்துட்டே வந்துடணும். இதில் பார்த்தீங்கன்னா கட்டத்தில் பல்லு 96 வகை சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று. இது உலத்திப்பாட்டு எனவும் அழைக்கப்படும். எவ்வாறு அழைக்கப்படும்? உலத்திப்பாட்டு என்றும் அழைக்கப்படும். தொல்காப்பியம் குறிப்பிடும் புலன் என்னும் இலக்கிய வகையை சார்ந்தது. தொல்காப்பியம் குறிப்பிடும் புலன் என்னும் வகையை சார்ந்தது. இதில் அந்த நுழையும் முன் அதை மட்டும் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கிங்க. இந்த பாடத்தில் நுழையும் முன்னில் சரிதானே? உழவர் இதில் எக்ஸாமில் கேட்ட கேள்வி தான். அப்போ நியூஸ் சிலபஸில் தான் பெருசாக இல்லை. அங்கேயும் சங்க இலக்கியம் முதல் இக்கால இலக்கியம் வரைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எந்த கேள்வியும் கேட்கலாம். அவரோட ஜிஎஸ்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். உழவர் உழத்தியரின் வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் நயம்பட வெளிப்படுத்துவதே என்னதுங்க? பல்லு சிற்றிலக்கியத்தில் உட்கோள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உழவர் உழத்தியர். உழவர் உழத்தியர் அவங்களுடைய எக்ஸாமில் கேட்டது பிவைக்யூ ப்ரீவியஸ் கொஸ்டின் இது. சரிதானே? இப்போ உழவர் உழத்தியர். உழவர் உழத்தியர். சரிதானே? அதான் வந்துட்டாங்களா? எல்லாமே வெளிநோக்கி பார்த்துட்டு இருக்கீங்க. சரி, ரைட்டுப்பா. வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஒன்ப்பா? நின்னாவும் நம்ம கண்ணுக்கு தெரியலாமா? ஓகே, வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஒன்? ஐங்கூர் நூல் இருக்கா? ஐங்கூர் நூலில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஐங்கூர் நூல் பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நூல் வெளியே பாருங்கள். ஏன்னா சங்க இலக்கியம்னு சொல்லியிருக்காங்க. சங்க இலக்கியங்கிறது 8 தொகையும் 10 பாட்டும். 8 தொகையும் 10 பாட்டும். சரிதானே? 8 தொகையும் 10 பாட்டும். அப்போ 8 தொகை நிறையா நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. அப்போ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதில் ஐங்கூர் நூறு. ஐங்கூர் நூறுனா 5 கூட்டல் குறுமை கூட்டல் 100. 5 கூட்டல் குறுமை கூட்டல்
100. இதை ஐங்குறு நூறுன்னு சொல்கிறாங்க. என்னன்னு சொல்கிறாங்க? இதெல்லாம் எக்ஸாமில் கேட்டது. சரிங்களா? ஐங்குறு நூறில் 500 பாட்டு. எவ்வளோ பாட்டுன்னே கேட்பாங்க. எவ்வளோ பாட்டுங்க? 500 பாட்டு. 3 அடி சிற்றல்லையும் 6 அடி பேரலையும் கொண்ட குறைந்தபட்சம் சிற்றல்லை பேரலைன்னா அந்த பாடலில் குறைந்தபட்சம் எத்தனை அடிகள் இருக்கும், அதுதான் சிற்றல்லை. சரிங்களா? 3 அடி இருக்கும். பேரல்லை 6 அடி. அதிகபட்சம் எத்தனை அடி தான் இருக்கும்? 6 அடி தான் இருக்கும். அப்போ 3 அடி சிற்றல்லையும் 6 அடி பேரலையும் கொண்ட அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிதானே? அகவற்பாக்களால் ஆன நூல். என்ன பாவகை? அகவற்பா. என்ன பாவகை? அகவற்பா. சரிங்களா? அகவற்பா சிரிப்பா எல்லாம் ஒன்று தான். அகவற்பா சிரிப்பா எல்லாம் ஒன்று தான். சரிதானேங்க? ஓகே. அகவற்பா சிரிப்பாலாம் ஒன்று தான். ரைட்டு. ஐ 3 போகலாம் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் இருந்துங்க. ஐ 3 போகலாம். ஐ 3 போகலாம். ஐ 3 போகலாம். ஐ 3 போகலாம். இல்லையாச்சா? ஐ என்ன பொருள்? 500. 3 போகலாம். 3 மாதம் அதிலேயே இருக்குது. சரிதானே? அப்போ நேற்று கூட ப்ராக்டிஸ் கொஷின் நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு வந்துச்சு. என்ன கேட்டிருந்தாங்க கொஷினு? 8 தொகை நூல்களுள் குறைவான அடிகளை கொண்ட நூல் இது. அடி வரையறை, குறைவான அடி வரையறையை கொண்ட நூல் இது எதுங்க? ஐங்குறு நூறு. குறைஞ்சபட்சம் 3 வரி தான் இருக்குது. என்ன தான் இருக்குது? 3 வரி தான் இருக்குது. சரிங்களா? ரைட்டு. ரைட். அப்போ இதேமாரி தான் கேள்விகள்லாம் இருக்கும். டைரெக்டாக இருக்கும், இன்டைரக்டாக இருக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கவனிங்க. அப்போ திணை ஒன்றிற்கு 100 பாடலாக 5 திணைகளுக்கும் 500 பாடல்கள். திணை ஒன்றுக்கு 100 பாட்டுன்னு 5 திணைக்கும் 500 பாட்டு. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு 5 திணைகள் இருக்குது. ஒவ்வொரு திணையிலும் 100 பாட்டு. மொத்தம் எத்தனை பாட்டு? 500 பாட்டு. எவ்வளோ பாட்டுங்க? 500 பாட்டு. குறிஞ்சி திணை பாடலை பாடியவர் யாருன்னா கபிலர். சரிங்களா? அவரை தான் குறிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்கிறோம். கோன்னா அரசன். எல்லா நூல்களிலையும் குறிஞ்சி திணையை அவரே எழுதிக்கிட்டாருங்க. நமக்கும் படிக்கிற வேலை மிச்சம். சரிங்களா? கொஸ்டின் சென்டர் தான் கேட்பாரான்னு தெரில. எல்லாத்துக்குமே தெரியும் குறிஞ்சினாலே யார் தான்? கபிலர் தான். அப்போ குறிஞ்சி திணை கபிலர் எழுதியிருக்காரு. பாலை திணை பார்த்தீங்கன்னா ஓதலாந்தையார். யார் எழுதியிருக்காங்க? சரி, அதுக்கு முன்னாடி முல்லைத்திணை இருக்குது. என்ன இருக்குதுங்க? முல்லைத்திணையில் வந்து பேயனார் எழுதியிருக்காங்க. யார் எழுதியிருக்காங்க? முல்லைத்திணையை பேயனார் எழுதியிருக்காங்க. சரிங்களா? ஒரு ஷார்ட்கட் இருக்குது, இங்கே எழுதுங்க. ஐ முள்ளுக்காட்டில் பேய். ஐ முள்ளுக்காட்டில் பேய். ஐ முள்ளுக்காட்டில் பேய். ஐ முள்ளுக்காட்டில் பேய். இல்லையாச்சா? ஐ முள்ளுக்காட்டில் பேய். என்ன அர்த்தம்? ஐன்னா ஐங்குறு நூறு, முள்ளுக்காட்டில் முள் அப்படின்னு என்ன அர்த்தம்? முல்லைத்திணை. பேய்னா என்ன அர்த்தம்? பேயினார். இருக்கா இல்லையா? எக்ஸாமில் கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஐ முள்ளுக்காட்டில் பேய். சரிங்களா? போகும்போது வரும்போது தான் ரிவிஷன் பண்ணிகிட்டே போவாங்க ஷார்ட்கட்டை. மற்றெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? ஒரு திருக்குறள் சொல்லிட்டு பேசணும், இல்லைனா ஒரு ஷார்ட்கட் சொல்லிட்டு பேசுவோம். ரைட். அடுத்த மருதத்திணை. என்ன இருக்குதுங்க? மருதத்திணை. மருதத்திணை பொறுத்த வரைக்கும் ஓரம் போகிற எழுதியிருக்காரு. யார் எழுதியிருக்காங்க? ஓரம் போகிற எழுதியிருக்காரு. ஐ மருதத்தில் ஓரம் போ. ஐ மருதத்தில் ஓரம் போ. ஐ மருதத்தில் ஓரம் போ. ஐ மருதத்தில் ஓரம் போ. சரிதானே? ஐ என்னதுங்க? 500. மருதத்தின்னா மருதத்திணை தான். ஓரம் போ அப்படின்னா ஓரம் போகியா. சரிதானே? ஷார்ட்கட்டாக மனப்படமாக சொல்லணும். சரிதானே? ஐ மருதத்தில் ஓரம் போ. ஐ மருதத்தில். அடுத்து என்ன இருக்குது? நெய்தல் திணை இருக்குது. என்ன இருக்குதுங்க? நெய்தல் திணை. நெய்தல் திணை ஆசிரியர் பார்த்தீங்கன்னா அம்முவனார். யாருங்க? அம்முவனார். ஐ அம்மா நெய் ஊற்றுறாங்க. ஐ அம்மா நெய் ஊற்றுறாங்க. ஐ அம்மா நெய் நெய் விடுறாங்க. நெய் ஊற்றுறாங்க. ஏதோ எழுதிக்கோங்க. நெய் ஊற்றுறாங்கன்னு எழுதிக்கிங்க. கொச்சையாக எழுதிக்கிங்க ஷார்ட்கட்டை. அம்மா நெய் ஊற்றுறாங்க. அம்மா என்ன பண்ணுறாங்க? நெய் ஊற்றுறாங்க. ஐன்னா என்னதுங்க? ஐங்குறு நூறு. அம்மானா அம்முவனார். நெய் அப்படின்னா நெய்தல் திணை. என்ன திணைங்க? நெய்தல் திணை. சரிங்களா? அடுத்து என்ன இருக்குது? பாலை திணை இருக்குது. என்ன இருக்குதுங்க? பாலை திணை ஓதலாந்தையார். சரிங்களா? ஐ பாலையில் ஆந்தை அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் இருக்குங்க. ஐ பாலையில் ஆந்தை. ஐ பாலையில்
ஆந்தை. ஐ பாலையில் ஆந்தை இல்லையாச்சா? ஐனா என்னது? ஐங்குறு. பாலையின்னா பாலைத்திணை, ஆந்தைனா சரிங்களா போதலாந்தையார். சரிதானே? கடைசி நெக்ஸ்ட் ஒன். ஐங்கருடைய கடல் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனா. ஒரு ஷார்ட்கட் எடுத்துங்க. ப ப க இல்லை, ப ப க இல்லை அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் எடுத்துங்க. ப ப க இல்லை அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் எடுத்துங்க. 10 பரிபாடல் கடித்தொகை, 10 பரிபாடல் கடித்தொகை. சரிங்களா? இதற்கு மட்டும் இல்லைன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் கடவுள் வாழ்த்து பாடவில்லை. 10 சரிங்களா பரிபாடல் 10 பரிபாடல் கலித்தொகை. சரிங்களா? 10 பரிபாடல் கடித்தொகை. பாப்பாக்கா இல்லை அப்படின்னா 10 பரிபாடல் கடித்தொகை. இது மூன்றுக்கும் பாரதம் பாடிய பெருந்தேவனார் கடவுள் வாழ்த்து பாடவில்லை. பெருந்தேவனார் பாரதம் பாடிய பெருந்தேவனார் என்ன பண்ணல? கடவுள் வாழ்த்து பாடவில்லை. சரிங்களா? மீதி எல்லாத்தையும் யார் தான் பாடினா? பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் பாடினார். மீதி எல்லாத்தையும் யார் தான் பாடினா? பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் பாடினார். சரிதானுங்க? புரியுதாங்க? ரைட். அப்போ இங்கே ஐங்கருடைய கடவுள் வாழ்த்தை பாடலை பாடியவர் யாருங்க? பாரதம் பாடிய பெருந்தேவனார். மொத்தம் 8 நூல்கள். 8 தொகையில் 8 நூல்கள். சரிதானே? அதில் 10 பரிபாடல் கலித்தொகை தவிர மீது எல்லாத்துக்கும் பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான். இந்நூலை தொகுத்தவர் குளத்துறை முற்றிய கூடலூர் கிழார். இவனை தொகுத்தவர் யாருங்க? தொகுத்தவர் குளத்துறை முற்றிய கூடலூர் கிழார். தொகுப்பித்தவர் சரிங்களா யானை கட்சை மாந்தரஞ்சேரல் இரும்புரை. தொகுப்பித்தவர் யாருங்க? யானை கட்சை மாந்தரஞ்சேரல் இரும்புரை. சரிதானே? ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சரிங்களா? 5 மாந்தர்கள் கூடலாம். முதல்ல நூலுடைய பெயர் ஷார்ட்கட்டுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது. சரிதானே? முதல்ல என்ன இருக்கும்? நூலுடைய பெயர். 2 தொகுப்பித்தவர், 3வது யாருங்க? தொகுத்தவர். சரிதானே? முதல்ல பாருங்க எல்லாம் பாவம் அட்லீஸ்ட் இண்டிட்டு பிரேக் காட்டுக்கு. முதல்ல நூல் இருக்கும். என்னன்னு இருக்கும்? நூல். 2 தொகுப்பித்தவர் என்ன இருக்கும்? தொகுப்பித்தவர். 3 பார்த்தீங்கன்னா தொகுத்தவர். 3 யாருங்க? தொகுத்தவர். இதுதானே? இதுதான் நம்ம ஷார்ட்கட் ஃபார்மேட். இதுதான் நம்ம ஷார்ட்கட்டுடைய ஃபார்மேட். சரிதானே? இப்போ 5 மாந்தர்கள் கூடலாம். என்ன எழுதுறீங்க? 5 மாந்தர்கள் கூடலாம். 5 மாந்தர்கள் கூடலாம். 5 மாந்தர்கள் கூடலாம். 5 மாந்தர்கள் கூடலாம். 5 அப்படின்னா அர்த்தம்? ஐங்குறு நூறு. மாந்தர்கள்னா மாந்தரல் ஜேரல் இரும்புரை. கூடலாம் அப்படின்னா கூடலூர் கிழார். சரிதானே? முதல்ல இருக்கிறது நூல், 2வது இருக்கிறது தொகுப்பித்தவர், 3வது இருக்கிறது யாருங்க? தொகுத்தவர். சரிதானே? ரைட். எல்லாமே என்ன பாருங்க. இப்போ கொஸ்டின் தான் கேட்கலாமா? ஐங்குறு எப்படி பிடிச்சிருக்கலாம்? 500 உண்மை கூட்டல் 100 மொத்தம் எவ்வளோ பாட்டு? 500 பாட்டு. ஒவ்வொரு திணைக்கு 100 பாட்டு அப்படின்னா 500 பாட்டு. ஒவ்வொரு திணைக்கு 100 பாட்டு, மொத்தம் 500 பாட்டு. சரிங்களா? ஐங்குறு நூலுடைய அடி வரையறை என்ன? 3 to 6. என்ன ஷார்ட்கட்டு? 3 போகலாம். ஐனா ஐங்குறு நூறு. 3 போகலாம்னா 3 6. 3 6. சரிதானே? ரைட்டு. ஐங்குறு நூலை உங்களுக்கு தொகை நூல்கள் அப்படின்னாலே 1க்கு மேற்பட்ட ஆசிரியர் இருப்பாங்க. தொகை நூல்கள் அப்படின்னா என்னதுங்க? 1க்கு மேற்பட்ட ஆசிரியர் இருப்பாங்க.
அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 5 திணைகளையும் வெவ்வேறு ஆசிரியர்கள் எழுதியிருக்காங்க. சரி, குறிஞ்சி திணைனா கபிலர், முல்லை திணை பேய்னா ஐ முள்ளுக்காட்டில் பேய். சரிங்களா, ஐ முள்ளுக்காட்டில் பேய். அப்போ முல்லை திணை பார்த்தீங்கன்னா பேய்னா. சரிங்களா, மருதத்திணை ஐ மருதத்தில் ஓரம்போ, ஐ மருதத்தில் ஓரம்போ. சரிங்களா, ஐ மருதத்தில் ஓரம்போ. சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா நெய்தல் திணை பார்த்தீங்கன்னா அம்மு ஒன்னார், ஐ அம்மா நெய் ஊற்றுறாங்க, ஐ அம்மா நெய் ஊற்றுறாங்க. சரிதானே. அடுத்து பார்த்தீங்கன்னா பாலை திணை. சரிங்களா, ஐ பாலையில் ஆந்தை, ஐ பாலையில் ஆந்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சரிதானே. ஏதாவது சொல்லணுமா? தொகுப்பித்தோ சொல்லிட்டோம். சரிங்களா. பாவகை பார்த்தீங்கன்னா அகவற்பா. பாவகை என்னதுங்க? அகவற்பா. சரிங்களா. ஐ அகவுகிறேன் ஒரு ஷார்ட்கட் போடுங்க. ஐ அகவுகிறேன், ஐ அகவுகிறேன். உங்களுக்கு 8 தொழில்களுக்கு 8க்கும் ஷார்ட்கட் சொல்லியிருக்கேனா இல்லையா? கொஞ்சம் பேர் புதுசாக இருப்பீங்க. தொகுப்பித்தருக்கு இதுதானே எப்பவுமே சொல்லியிருந்துருப்பேன். இதெல்லாம் முக்கியமானது. இதை முடிச்சுட்டு பார்க்கலாம். அடுத்து என்ன இருக்குது? இது ஒரு பாட்டு இருக்குது. என்ன இருக்குது? நுழைமுல இல்லறத்தில் அன்பு மரணம் சிறக்க வேண்டி தலைவன் பொண்ணும் பொருளும் மீட்ட வெளியூர் செல்வது பற்றி பல சங்க பாடல்கள் பேசுகின்றன. மக்கள் வாழ்வோடு இழிந்த மலர்கள் தலைவனின் வரைவை தலைவிக்கு அறிவிக்கும் பாடல் இது. சரிங்களா. அப்போ அன்பும் மரணம் சிறக்க தலைவன் என்ன ஈட்ட போகிறான்? பொண்ணும் பொருளும் ஈட்ட போகிறான், வெளியூருக்கு போகிறான். சரிதானே. அது இல்லைன்னா இல்லறம் சிறப்பாக இருக்காது. சொல்லியிருக்காங்க. ரைட். அப்போ காயா கொன்றை நெய்தல் முல்லை போதவிழ் தலமோடு பிட வளர்ந்து கவினி பூவனி கொண்டன்றால் புறவே பேரமர் கண்ணி ஆடுகம் விரைந்தே அப்படின்னு பேயனார் எழுதியிருக்காங்க. சரிங்களா. ரைட்டு. இதோடைய பொருள் பார்த்தீங்கன்னா, பாடலுடைய பொருள் பாருங்கள். பொருளிடுவதற்காக வெளியூர் சென்றான் தலைவன். அவன் தான் வருவதாக சொல்லிவிட்டு சென்ற காலத்திற்கு முன்னரே வீட்டிற்கு திரும்புகிறான். சரிங்களா. 5 மணிக்கு தான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஆனால் 3 மணிக்கே வந்துட்டான். நான் சொல்வதற்கு முன்னாடியே வீடு திரும்பிட்டான். வருவதாக கூடி சென்ற மழை காலம் முடியும் முன்னே வந்து விட்டதனை உணர்த்த நினைக்கிறான். அவன் ஏன்னா நான் மழை காலம் முடிவு அப்படின்னு சொன்னான். ஆனால் அதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன், நான் சொன்ன காலத்துக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன். அதை தலைவியிட்ட உணர்த்தணும்னு நினைக்கிறான். பெரிய அழகிய கண்களை உடையவளே, இது சொல்லாமல் நான் சீக்கிரம் வந்துட்டேனே. ஆனால் அப்படியா சொல்கிறாரு? அதுக்கு முன்னாடி ஐஸ் வைக்கிறாரு. சரிங்களா. அதுதான் தலைவிக்கு பிடிக்கும். அதனால் பெரிய அழகிய கண்களை உடையவளே, அழகிய மாலை நேரத்தில் முல்லை நிலத்தில் காயா கொன்றை நெய்தல் முல்லை செம்முல்லை பிடமம் ஆகிய மலர்கள் பூத்திருக்கின்றன. அப்பூக்களை பார்த்து மகிழ்ந்து ஆட விரைந்து வா என்று தலைவன் தன் தலைவியை அழைக்கிறான். சரிங்களா. மழை காலம் முடியறதுக்கு முன்னாடியே வந்துட்டேன் அப்படிங்கிறது வாங்க அந்த பூவெலாம் இருக்குது, இந்த பூவெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், பூ பூத்துட்ருக்கண்ணே, அந்த பூக்களை பார்த்து மகிழ்ந்து ஆட வா அப்படின்னு சொல்லி அழைக்கிறான். இதில் இலக்கண குறிப்பில் பார்த்தீங்கன்னா ஆள் கொடுத்துருக்காங்க. ஆள் கொடுத்து அசனிலையும் கொடுத்துருக்காங்க. ஏன் கொடுத்துருக்காங்க? அசனிலையும் கொடுத்துருக்காங்க. ஆள்லாம் எதுவும் மீனிங் கிடையாது. ஆனால் நம்ம நேற்றுக்கு தலையெல்லாம் படித்தோம்ல, யாப்பூ படித்தோம்ல, அதில் விதிப்படி அமையணும் அப்படின்னா ஒரு சொல்ல சேர்க்கணும். அதுக்காக அந்த ஆள் சேர்த்துருக்காங்க. ஆனால் அதுக்கு எதுவும் மீனிங் கிடையாது. அதனால் அது என்னதுங்க? அசைநிலை. அடுத்தது பாருங்கள், கண்ணின்னு இருக்குது. கண்ணிங்கிறது என்னதுங்க? அண்மை விழிச்சொல், அண்மை விழிச்சொல். அடுத்து ஆடுகம்னு இருக்குது. ஆடுகன்னா தன்மை விண்மை, தன்மை பன்மை வினைமூக்கு, தன்மை பன்மை வினைமூக்கு ஆடுகம் அப்படின்னா எக்ஸாமில் கேட்கலாம், பார்த்துக்குங்க. சரிதானே.